ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இன்னொரு லைவ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரயான் 3 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓடைய சயின்டிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. நம்ம எல்லாருமே லைவில் அது பார்த்தோம். ஸோ இந்தியாவுக்கு உலகம் முழுக்க ஒரு பெருமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அது இருந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிலாவினுடைய சவுத் போலில் ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த விக்ரம் லேண்டரை லான்ச் பண்ணி இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அது முடிஞ்சு இன்ஃபேக்ட் அந்த வெற்றியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அந்த சூழல்லையே நமக்கு இமீடியட்டாக அடுத்ததாக ஒரு பக்காவான சூப்பரான ஒரு மிஷன் ஒன்று இமீடியட்டாக அடுத்தால ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு ஆதித்யா L1, இந்த மிஷன் பேர் ஆதித்யா L1. ஸோ இதில் ஆதித்யா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆதித்யா அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். L1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த L1 அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஓகேவா? L1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த L1 அப்படிங்கிறது ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஆதித்யா அப்படிங்கிறது இந்த சேட்டலைட்டுடைய இந்த மிஷனுடைய நேம். L1 அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் இடம், ஒரு பாயிண்ட். ஸோ ஆதித்யா அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை L1 அப்படிங்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நிறுவ போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த மிஷன். ஸோ இந்த மிஷனுடைய அந்த பேரில் இருக்கிற மாதிரியே இந்த மிஷனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மிஷன் சூரியனை நோக்கி அனுப்பப்படக்கூடிய ஒரு மிஷன். ஸோ சூரியனை நோக்கி அனுப்பப்படக்கூடிய ஒரு மிஷன், சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோலார் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய மிஷன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மூணில் மிஷன்ஸ் அனுப்புறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மூன் மிஷன். அண்ட் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செவ்வாய் கிரகத்துக்கு மிஷன்ஸ் அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே மிஷன்ஸ் அனுப்புறது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் நம்ம இந்தியா சூரியனை நோக்கி ஒரு மிஷன் அனுப்ப போகிறாங்க. ஆனால் இதுதான் முதல்ல சூரியனை நோக்கி அனுப்பப்படக்கூடிய ஒரு சேட்டலைட். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை நோக்கி ஏற்கனவே மிஷன்ஸ் இருந்திருக்குது, ஏற்கனவே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நாசா. ஸோ நாசா சூரியனை நோக்கி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே மிஷன்ஸ் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க கிட்டத்தட்ட 3-4 இது வரைக்கும் 3-4 சேட்டலைட் சூரியனை மிஷன் சோலார் மிஷன் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் ரொம்ப அவங்க நாசாலையும் அப்புறமா சம்திங் இன்னும் ஒரு இன்டர்நேஷ்னல் இதில் தான் நடத்திருக்காங்க. தனிப்பட்ட விதத்தில் வேறு மற்றவங்க பெரியவங்க மற்ற நாடுகள் எதுவும் அனுப்பலை. ஸோ அந்த விதத்துலையும் இந்தியா ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு நாடாக திகழுது. மிஷன் சூரியனை நோக்கி அனுப்பின அந்த மிஷனில் ரொம்ப குயிக்காகவே நம்ம அந்த கிளப்பில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சூரியனுக்கு யூஎஸ்லேருந்து நாசாலேருந்து அனுப்பின அந்த சேட்டலைட் ஏற்கனவே சூரியனை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்குது. பட் அதே நேரத்தில் நம்ம இந்தியாவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம L1 பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் நம்ம நின்று நம்ம லான்ச் பண்ணி நம்ம சூரியனை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இதில் நாசா அனுப்பின அந்த சேட்டலைட்டுக்கும் நமக்குமான அந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாசா எவ்வளவு க்ளோஸாக சூரியனுக்கு எவ்வளவு க்ளோஸாக போக முடியுமோ அவ்வளவு க்ளோஸாக போகிறதுக்கு முயற்சி பண்ணி தொடர்ந்து சூரியனை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொரோனா ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக சூரியன் படம் வரையும் போது நான் ரவுண்டு போட்டு அப்படி கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம் மாதிரி அப்படி சுற்றி வெளிப்பக்கம் போடுவாங்க தெரியுமா? அதுவுமே அதான் அந்த கொரோனா ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த ஃப்ளேம் மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க யூஸ்வலாக. நீங்கள் சூரியனை ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த நடுவில் சூரியன் இருக்கிற பர்டிகுலர் இடம் ஒன்று இருக்குது. பட் அதே நேரத்தில் அதனுடைய வெப்பம் தாக்கக்கூடிய
ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய இந்த கொரோனா ஏரியா அப்படிங்கிற அடுத்த ஒரு ஸ்பேஸ், அடுத்த இடம். ஸோ அந்த கொரோனா ஏரியாவுக்குள்ளே நாங்கள் போய் நுழையணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, யூஎஸ்லேருந்து ரொம்ப தீவிரமாக வந்து அந்த சேட்டலைட் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆதித்யா L1 அப்படிங்கிறது அவ்வளவு நெருக்கமாக போக போகிறதில்ல. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிஷன். நம்முடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படிங்கிறனால ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ நெருக்கமாக வந்து நம்ம போய் நம்ம வந்து அந்த சூரியனை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த L1 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் போய் நம்ம இருந்து நாம் வந்து என்ன செய்கிறோம்னா இந்த சூரியனை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது ISROவால் டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ ISRO கூட அவங்களோட கூட இணைந்து இருக்கிற வேறு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இந்தியா எர்த்தை விட்டு அது என்ன செய்யும் அப்படின்னா தூரம் போகும். ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம், ஹாலோ ஆர்பிட். ஸோ இந்த ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹாலோ ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து சுற்றி வரக்கூடியது தான் வந்து ஹாலோ ஆர்பிட். ஸோ இது வந்து L1, L2, L3 அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குது. அதாவது அது அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கான ஒரு பேர் அது. ஸோ இது லார்ஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ளே வட்டமாக சுற்றி அந்த L1க்குள்ளே வந்து அது வந்து சுற்றி வரும். இது வந்து எம்டி ஸ்பேஸ் தான், ஓகேவா? அதில் வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் அது சுற்றி வராது. ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா சுற்றி வரும். ஸோ அப்படி சுற்றி அதாவது சூரியனை பார்த்துட்டு அப்படியே இருக்கும், அப்படியே சுற்றி அந்த L1 பாயிண்டில் அப்படியே சுற்றி வரும். ஸோ அந்த L1 லார்ஜ் பாயிண்டில் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் அது இருந்து சோலார் அட்மாஸ்பியரை அல்லது சூரியனில் இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த சூரியனில் இருக்கக்கூடிய சூழலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது ஆராய்ச்சி பண்ணும். சரியா? இது என்னென்ன விஷயங்கள் பண்ண போதுனா, சோலார் மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்லேருந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும். சூரியனில் வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம் ஒன்று நடந்திருக்குது. அதனால் பூமியில் அதனுடைய தாக்கம் வந்து பூமியில் இத்தனை நாள் கழிச்சு இருக்கும், பூமியில் வந்து இவ்வளோ டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ் சூரியனில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் அப்படிங்கும்போது காந்த அலைகள் அல்லது அந்த காந்த ஸ்ட்ரோம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு காந்த புயல், ஓகேவா? மின்காந்த புயல். இதெல்லாம் வந்து சூரியனில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனில் பல மாற்றங்கள் சூரியனில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் சூரியன் வந்து நம்ம நிலா வந்து நம்ம கண்ணை வச்சு பார்க்கலாம், ஏன்னா நம்ம கண்ணை வச்சு அதை பார்க்க முடியும். சூரியன் வெப்பத்தை வந்து நம்மளால் கண்ணை வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறனால நம்ம நிறைய நேரங்களில் வந்து அதை பார்க்கறதில்ல, அப்சர்வ் பண்ணுறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியனில் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக சூரியனை வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சூரியனில் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரியன்லேருந்து ஒரு நெருப்பு அப்படியே வெடித்து வர்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது இது எந்த அளவுக்கு இது வந்து நம்மளுடைய பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த நிகழ்வு சூரியனில் எப்போ நடந்துச்சு, அந்த நிகழ்வு நடந்து அந்த தாக்கம், அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தாக்கம் வந்து சூரியனுக்கு வர்றதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, சூரியனில் வந்து எப்படி அது வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்கப்புறமா அது பூமியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, அப்புறமா கடைசியாக அது எவ்வளவு நாள் கழித்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து
இந்த ஆதித்யா L1 மிஷன் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க இந்த ஆதித்யா L1 மூலமாக. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் இது. நம்முடைய என்ன சொல்கிறது, சூரிய குடும்பத்துக்கு, சூரிய சூரிய குடும்பம்னு சொல்லி சொல்கிறேன், சூரிய குடும்பம் இல்லை, சூரியனை அப்சர்வ் பண்ணுறதுக்கான, நம்ம சூரியனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு போக போகிற முதல் மிஷன் வந்து நம்மளுடைய இது. இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்கிறாங்க, இந்த சூரியனை வந்து அவங்க பக்கத்தில் போகிற அந்த இதில் வந்து என்ன மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனுடைய நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனுடைய அப்பர் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குரோமோஸ்பியர் அண்ட் கொரோனா, அதான் அந்த அந்த அப்பர் அட்மாஸ்பியருடைய அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த இது மூலமாக வந்து ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அப்பர் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுறது இதனுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த குரோமோஸ்பியர் கொரோனல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கொரோனா, சூரியனுடைய கொரோனா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு ரவுண்டாக வந்து அந்த அந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு ஷேப், அது வந்து ஒரு ஷேப்பை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல, அது ரவுண்டு ஷேப்பாக ஒரு மாதிரி இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஷேப்பை தான் வந்து கொரோனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த குரோமோஸ்பெரிக்கில் இந்த கொரோனா ஏரியாவில் அந்த ஹீட் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த மாதிரி வந்து அந்த சூடு பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத, அதில் இருக்கிற அறிவியலை, அதில் இருக்கிற பொறியியல், அயோனைட்ஸ் பார்ஷியலாக ரொம்ப முக்கியமாக வந்து அயோனைஸ்ட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது அப்புறமா அந்த மாஸ் எஜெக்ஷன், இந்த கொரோனாலேருந்து அந்த சூடு வந்து இப்படி வெளியே வர்றதெல்லாம் வீடியோ காட்டுறாங்கல்ல, அது அந்த அப்புறமா வந்து சோலார் ஃப்ளேர்னால் அப்படி வந்து வெடிச்சு செதறது, அதெல்லாம் வந்து க்ளோஸாக, எவ்வளோ க்ளோஸாக அந்த L1 பாயிண்ட்லேருந்து சூரியனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இது வச்சுருக்கிறாங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து இந்த L1 பாயிண்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த L1 பாயிண்டில் நம்ம சேட்டலைட் இருக்கும்போது நம்ம பூமி வந்து சூரியனை மறைக்காது. ஸோ எப்போவுமே வந்து அது சூரியனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு வெறுமனே இப்போ பூமியிலேருந்து நம்ம சூரியனை அப்சர்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு 12 hours நமக்கு வந்து சூரியனை அப்சர்வ் பண்ண முடியும். 12 hours கூட முடியாது, ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பண்ண முடியாது. ஒரு 8 to 10 hours தான் நம்மளால் வந்து சூரியனை கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சூரியன் வந்து மறைஞ்சிரும். மீன்ஸ் பூமி வந்து என்ன செஞ்சிடும், ஆப்போசிட் சைடுக்கு போயிடும். சூரியன் மறையாது, பூமி வந்து என்ன செஞ்சிடும், சுற்றிடும். ஸோ நமக்கு வந்து சூரியன் வந்து பின்பக்கம் இருக்கும் அப்படிங்கிறனால அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த L1 பாயிண்டில் கொண்டு போய் இந்த சேட்டலைட்டை வைக்கும்போது அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, சூரியன் வந்து எப்போவுமே அதனுடைய பார்வையில் இருக்கும். பூமியினுடைய நிழல் அந்த L1 பாயிண்டில் வந்து என்ன செய்யாது அப்படின்னா இந்த சேட்டலைட் மேலே விழவே செய்யாது. ஸோ எனி டைம் 24 hours ஃபுல்லாக வந்து அந்த சேட்டலைட் சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கும், சூரியனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நமக்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்தால அதில் உள்ள இருக்கிற பார்ட்டிகிள்ஸ், பிளாஸ்மா என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து டேட்டாஸ் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இந்த மிஷன் மூலமாக வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஹீட்டிங் மெக்கானிசம் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி வந்து அந்த ஹீட்டிங் மெக்கானிசம் இருக்குது, அந்த டைனாமிக்ஸ் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ண போகிறாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ், அந்த ப்ராசஸ், அதாவது அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருடங்களா அது வந்து அப்படியே அந்த ஹீட் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட அது என்ன செய்யலைன்னா அதனுடைய அந்த ப்ரொடக்ஷன், அது உள்ளேருந்து ஹீட் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறது குறையவே இல்லை. எப்படி தான் வந்து அந்த ஃபியூல் வந்து அந்த எப்படி அது அந்த மாதிரி வந்து பல்லாயிரம் வருடங்களாக வந்து அது என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா அது பேசாமல் வந்து அப்படி தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி பூமியில் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு பூமியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அல்லது எனி எனர்ஜி நீங்கள் எடுத்துக்கோங்க, வி ஹவ் லிமிட்டட் எனர்ஜி. நம்மகிட்ட வந்து லிமிட்டடாக தான் எனர்ஜி இருக்குது. நம்ம வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்மளால் வந்து ஒரு பெர்பெக்சுவல் எனர்ஜி, பெர்பெக்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெர்பெக்சுவல்னா நான் ஸ்டாப். ஸோ ஒரு பெர்பெக்சுவல் எனர்ஜியை வந்து மனுஷனால் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ண முடியலை. பூமியில் இருக்கிற
மற்ற எனர்ஜிஸ் எல்லாமே கூட ஒரு சில நேரத்தில் என்ன செய்யுது, ட்ரை ஆகுது. ஸோ மனுஷன் வந்து எனர்ஜி எடுக்கிறான், ஏதோ ஒரு ஃபியூல் எடுத்து எனர்ஜி. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம காரில் வந்து பெட்ரோல் போடுறோம், அந்த பெட்ரோல் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்குது, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த பெட்ரோல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அப்படி போயிட்டே இருக்க முடியாது, முடிஞ்சிடும், அவ்வளோதான். திரும்ப பெட்ரோல் போடணும், அப்போ தான் வண்டி ஓடும். ஆனால் சூரியன் எடுத்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் வருடங்களாக அது வந்து அப்படியே ஃபயர் தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நிறைய அறிவியலாளர்களை ரொம்பவே வந்து ஆச்சரியத்துக்குள்ளாக்குது. எப்படி இந்த சூரியனால இத்தனை ஆண்டுகளாக கொஞ்சம் கூட அதனுடைய பவர் குறையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? எங்க இருந்து அந்த எனர்ஜி வருது? எப்படி அது வந்து எரிஞ்சிட்டு இருக்குது? ஓரளவு என்ன கெஸ் பண்றாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் இந்த மாதிரி வந்து எனர்ஜி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். சரி, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே கூட அது எவ்வளவோ ஆண்டுகள் வந்து இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அறிவியலாளர்கள் மத்தியில் இருக்குது. அப்போது இந்த சூரியனை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி வந்து இந்த மாதிரி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி அது பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம மட்டும் இதே மாதிரி வந்து ஒரு அன்லிமிட்டெட் இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எனர்ஜி நீட்ஸ் அதுக்கான ஒரு தீர்வாக அது இருக்கக்கூடும். அப்படிங்கிறனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை வந்து பண்ணுறாங்க. பட் இந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்களான்னா சொல்ல முடியாது. ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஈவன் நாசா கூட எவ்வளோ மேக்சிமம் வந்து அவங்களுடைய சேட்டலைட்டை பக்கத்தில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் அவங்களுடைய சேட்டலைட்டை பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து சூரியன் இருக்குது. அவ்வளோ மில்லியன் தூரத்தில் இருக்கும்போதே நம்மளால் பூமியில் வெயில் தாங்க முடியல. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நம்மளால் அப்பா அப்படின்றோம். அவ்வளவு சூடு, எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த சூடு வருது. அப்போது இவ்வளோத்துக்கும் நம்ம பூமியில் வந்து ஒரு அட்மாஸ்பியர், நம்ம பூமிக்கு மேலே வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஒன்று இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய அபாயகரமான நிறைய கதிர்களை வந்து அது ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வெயில் வந்து அந்த வெளிச்சம் வந்து கீழே வருது. அதையே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் இந்த மாதிரியான அட்மாஸ்பியரெல்லாம் தாண்டி வந்து ஒரு சேட்டலைட் வந்து பக்கத்தில் போகும்போது அது சூரியனுடைய அந்த 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 தீ, அதனுடைய சூடு வந்து அவ்வளோ பயங்கரமான சூடு. அது பக்கத்தில் போகும்போது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து ஒர்க் ஆகாது, எல்லாமே எரிஞ்சிடும். அது சூரியன் வரைக்கும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். ஸோ அதுதான் வந்து சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செட்பேக். இப்போ மற்ற கோள்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லாம் விடலாம். செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட்டு உள்ளே போய் செவ்வாய் கிரகத்தில் கொண்டு போய் ரோவர்லாம் இறக்கி இருக்கிறாங்க. அடுத்தால வந்து நமக்கு மற்ற சேட்டலைட்ஸுக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மற்ற கோள்களுக்கும் சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இறக்குனதில் அந்தந்த ஒரு சில கோள்கள் பக்கத்தில் போய் அந்த கோள்களை பக்கத்தில் எவ்வளோ மேக்சிமம் நெருங்கி போய் அதை சுற்றி வந்து ஹாய் 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 லைவ் வந்திருக்கிற எல்லாரையுமே வரவேற்கிறேன். ஸோ அதை சுற்றி வந்து எப்படி அவங்களால அதை அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை வந்து எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து சூரியன் பக்கத்தில் வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா சூரியன் பக்கத்தில் போகும்போது அது வந்து சூரியன் பக்கத்தில் போகும்போது நமக்கு நெருக்கத்தில் போகும்போது அப்படியே தீ எரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செல்ஃபோனே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டாலும் இந்த செல்ஃபோனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோனுடைய அந்த மேனுவல் இருக்குல்ல, அந்த செல்ஃபோனுடைய மேனுவலில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த செல்ஃபோனுடைய மேனுவல் வந்து தயவுசெய்து இந்த செல்ஃபோன் வந்து சூட்லலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சூடுலலாம் வைக்காதீங்க, சூடு பக்கத்தில் வைக்காதீங்க, வெயிலில் வைக்காதீங்க, ரொம்ப நேரமாக வந்து இந்த செல்ஃபோன் வந்து வெயிலில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரொம்ப நேரம் இந்த செல்ஃபோனை வெயிலில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே உருகும், உள்ளே போய் சூடாகி அங்கங்கே அப்படியே உருகி கொஞ்ச நாளில் செல் வேஸ்ட் ஆயிரும்.
அதே மாதிரி இந்த ரொம்ப கோல்டில் வைக்காதீங்க, கிச்சனில் வந்து அடுப்பு பக்கத்தில் வைக்காதீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தீக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் ஆகாது. தீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சூடு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செல்ஃபோன் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிறத நிறுத்திடும். ஆனால் இந்த சூரியன் பக்கத்தில் போய் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து இன்னைக்கு அறிவியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா அந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ், ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது செல்ஃபோன் மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் அவங்க உள்ள வைக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க யோசிக்க வேண்டியது இருக்குது. சூரியன் பக்கத்தில் போகும்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து தொடர்ந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்ம எலக்ட்ரானிக்ஸை டிசைன் பண்ணுறது? ஸோ என்னதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலும் சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம நெருங்கி போக முடியாது. அதுதான் யதார்த்தம். ஓரளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு நெருக்கமாக போக முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் நெருக்கமாக போய் இந்த சூரியனை வந்து எப்படியாவது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் வந்து விரும்புகிறாங்க. அந்த ரேஸில் வந்து இப்போ இந்தியாவும் இணையிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்தியாவும் அந்த ரேஸில் இணையிறாங்க. ஸோ நாம் இந்தியர்கள் மிக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சயின்ஸ் ரேஸில் வந்து நம்ம வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நாம் வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பல விதங்களில் வந்து இது இந்தியாவில் வந்து பல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், பல நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாகவும் வந்து நாம் வளர்றதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான மிஷன்ஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணணும், இது வந்து ஒரு பொருள் செலவு தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணப்படுது. ஏன்னா நமக்கு இந்தியாவில் இன்னும் நிறைய ஏழைகள் இருக்கும்போது, இவ்வளவு ஏழைகள் இந்தியாவில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பணத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிஸ்னஸ். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. இது வந்து ஒரு தொழில், இது வந்து ஒரு பிஸ்னஸ். இது ஒரு பக்கம் அரசாங்க இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ கவர்மெண்ட்லேருந்து சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீண் பெருமைக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இது வந்து வீண் பெருமைக்காக பண்ணுறதில்ல, இது ஒரு பிஸ்னஸ். இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த ஸ்பேஸ் ரேஸில் வந்து அவங்க முன்னிலை வகிச்சாங்க. இப்பவும் அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க அந்த ஒரு டைமில் வந்து மொனோபோலி ஸ்பேஸா அப்படின்னா வந்து யார் அப்படின்னா அவங்க யூஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போது இதில் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சது? இந்த நிலாவில் போய் முதல்ல இறங்குனாங்க, அப்போ நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கும்போது முதலாவது அமெரிக்கா தான் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சேட்டலைட்டை இந்த மாதிரி ராக்கெட்டில் வச்சு பூமிக்கு கீழே வந்து சுற்றி அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ அவங்ககிட்ட என்ன கிடைச்சிருக்குது? டேட்டா. இதுவரைக்கும் மனுஷங்களுக்கு கிடைக்காத டேட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, தகவல். இந்த தகவல் தான் இதில் ப்ராடக்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு விவசாயம் பண்ணுறோம், ஒரு செடி நடுறோம், நட்டதுக்கு அப்புறமா அது வளருது, வளர்ந்து நமக்கு அது என்ன செய்யுது? நெல் நட்டோம்னா நமக்கு நிறைய நெல் கிடைக்குது, ப்ராடக்ட். அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட், அந்த நெல் அப்படிங்கிறது ரா ப்ராடக்ட். அதுலேருந்து அதுக்கப்புறமா நிறைய ப்ராடக்ட் உருவாகுது. அப்போ விவசாயம் பண்ணுறவர் என்ன செய்கிறாரு? அந்த நெல்லை விற்கிறாரு, அதை வந்து என்ன செய்கிறாரு? அதுக்கு காசு வாங்கிக்கிறார். இதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது அவங்க அன்னைக்கு அமெரிக்கா வந்து அன்னைக்கு அவங்க சேட்டலைட் லான்ச் பண்ணப்போ அன்னைக்கு அவங்ககிட்ட இருந்தது ரா டேட்டா. அது வரைக்கும் பூமி அவ்வளோ உயரத்துலேருந்து யாரும் பார்த்ததில்லை. இப்போ அவங்ககிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டா அவங்களுக்கு சொந்தம். இப்போ இன்னொரு நாடு அந்த டேட்டாவை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா அதை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படின்னா கொடுப்பேன். யூனிவர்சிட்டி மூலமாக வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு விற்பாங்க அந்த டேட்டாவை. புரியுதா உங்களுக்கு? யூனிவர்சிட்டிக்கு, ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸுக்கு, யூனிவர்சிட்டிக்கு, கல்லூரிகளுக்கு, நாடுகளுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டேட்டாவை, அது ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச பலவிதமான டேட்டாவாக இருக்கலாம், அதை எல்லாத்தையும் அவங்க விற்பாங்க. அப்படி விற்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? காசு. அடுத்தது இன்னொரு நாடு, இந்தியா மாதிரியான ஒரு நாடு. ஓகே, எங்கள்கிட்ட இப்போ வந்து சேட்டலைட் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குது. ஆனால் சேட்டலைட் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட திறமை இல்லை. வி டோன்ட் ஹாவ் சயின்டிஸ்ட். ஆனால் அந்த சேட்டலைட் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதை எங்களால் கொடுக்க முடியும். ஒன்ஸ் அகைன், காசு என்கிட்ட கொடு.
ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் வேணுமா, எனக்கு இவ்வளவு காசு கொடு, நான் உனக்கு இந்த சேட்டலைட்டை உருவாக்கி கொடுக்குறேன், காசு. அடுத்ததா இந்த சேட்டலைட்டை சரி சேட்டலைட் உருவாக்கியாச்சு, லான்ச் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாது, லான்ச் பண்றதுக்கு எங்களுக்கு அதுக்கான டெக்னாலஜி எங்கிட்ட இல்லை. குட், நான் லான்ச் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. உனக்கு ஸ்பேஸ்ல இந்தியாவுக்கு மேல இந்த சேட்டலைட்டை கொண்டு போய் லான்ச் பண்ணி தரணுமா, லான்ச் பண்ணி தரேன், காசு கொடு. புரியுதா உங்களுக்கு? இந்த விதத்துல தான் நீங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்பேஸ்ல வந்து இதுதான் வருமானம். ஸ்பேஸ்ல வந்து அவங்க இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, எல்லா இந்தியாவிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா நாடுகள்கிட்டையும் அவங்க வந்து காசு வாங்கிட்டு டேட்டாவை விற்கிறது, அவங்களுக்கு வந்து சேட்டலைட்டை தயாரிக்கிறதுக்கு உதவி செய்யறது. அப்போ அது மூலமா என்ன நடக்குது, ஒரு பக்கம் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகுது. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பல நபர்கள் எனக்கு சேட்டலைட் வேணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த சேட்டலைட் உருவாக்குறதுக்கு ஒரு டீம் வேணும். அப்போ அது வந்து கொஞ்சம் பேர் நிறைய அந்த டிமாண்ட் அதிகமாகும் போது இன்னும் நிறைய பேருக்கு அது என்ன செய்யலாம், வேலை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்தியா இந்த ஸ்பேஸ் ரேஸில் வந்து முன்னாடி போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் நாடுகள் தான் இந்த ஸ்பேஸில் முன்னாடி இருக்கிறாங்க. அமெரிக்கா இருக்குது, சைனா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ரஷ்யா இருக்குது, இந்தியா இருக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பேஸ் ரேஸில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள். ஓகேவா? முன்னணி இதில் வந்து ஒரு ரெண்டு டயராக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது இது அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த மூணு இருக்குது. இந்த மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது முன்னணியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த செகண்ட் லேயரில் வந்து நிறைய நாடுகள் வருது. இந்தியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜப்பான் இந்த மாதிரி வரும்போது அந்த செகண்ட் இதில் வந்து இந்தியா டாப்பில் இருக்குது. ஸோ மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்முடைய இந்தியர்கள் தான் இது எல்லாமே டிசைன் பண்ணி இப்போ செய்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நாசாட்ட கெஞ்சிக்கிட்டு நடக்க முடியிருச்சு, ஐயா எனக்கு வந்து நீ சேட்டலைட் கிரியேட் பண்ணி கொடு, ஐயா எனக்கு வந்து நீ சேட்டலைட் லான்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவனை கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இந்தியர்கள் செய்கிறாங்க. நம்மளே சேட்டலைட் நம்மளே டிசைன் பண்ணுறோம், நம்மளே வந்து சேட்டலைட்டை வந்து எந்த இடத்துல லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுறோம், நம்மளே வந்து ராக்கெட் டிசைன் பண்ணியிருக்கிறோம், நம்மளே வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், நம்மளே சேட்டலைட்டை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே கொண்டு இறக்குறோம். இதில் தான் சந்திராயன் 3ல வந்து அந்த விக்ரம் லேண்டரை கொண்டு போய் நிலாவில், அதுவும் சவுத் போல், உலகத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சாதனைங்க. நிலாவினுடைய சவுத் போலில் கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டுருக்குறோம். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செஞ்சதில்லை, அதுவும் மிக குறைந்த செலவில். நம்மளுக்கு இந்தியாவில் இருந்து பார்க்கும்போது அப்பா இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்களே நினைக்கிறோம். ஆனால் மற்ற நாடுகள் செலவு பண்ணதில் நம்ம 1/3 கூட செலவு பண்ணல. ரொம்ப குறைவான செலவில் நம்ம நிலாவினுடைய சவுத் போலில் கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த இதை வந்து இறக்கியிருக்கிறோம். அப்போ இப்போ இந்தியாவால் இது முடியும், இந்தியா வந்து டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துட்டாங்க, இதில் பயங்கரமான கால்குலேஷன் இருக்குதுங்க, இதெல்லாம் சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் கால்குலேஷன், பக்காவான கால்குலேஷன் இருக்குது. அதுவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து மேனுவல் கூட கிடையாதுங்க. அன்னைக்கு கொண்டு போய் இறக்குனது, அன்னைக்கு நிலாவில் அவங்க கொண்டு போய் இறக்குனது கடைசி 20 மினிட்ஸ் அந்த விக்ரம் லேண்டர் ஆட்டோமேட்டிக்காக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஜஸ்ட் இவங்க வந்து ஏஎஸ்எல் ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்ஸ், அதை வந்து ஜஸ்ட் அதை இனிஷியேட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். அந்த இனிஷியேட் பண்ணி விட்டதோட இவங்க வேலை முடிஞ்சுது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணலாம், அப்புறம் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு ஒரு கரெக்ஷனுமே பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படின்னா, அந்த இனிஷியல் சீக்வன்ஸை, அந்த ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்ஸ் ஏஎல்எஸ்ன்றத இனிஷியேட் பண்ணிட்டு பேசாமல் எல்லாரும் கை கட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா சயின்டிஸ்டும் நம்ம பார்த்தோம், நம்ம லைவ்ல கூட பார்த்தோம், எல்லாம் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டரை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எக்ஸாக்டா எப்படி போய் லேண்ட் ஆகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக போய் லேண்ட் ஆகுதுங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் வேணும், எவ்வளவு மைன்யூட்டான கால்குலேஷன்ஸ் போடணும். ஆட்டோமேட்டிக்காக ஆன்போர்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே கால்குலேட் பண்ணி எங்கே இறங்கணும் எங்கே இறங்கக்கூடாது. நீங்கள் இந்த லாட்சை கவனிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. முதல்ல அது லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணிச்சு, அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு அந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இடத்த மாத்திச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா கவனிக்கலன்னு சொல்லி தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முதல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்த செலக்ட் பண்ணுது, அந்த இடத்த ஸ்கேன் பண்ணும்போது ஆஹா இந்த இடத்துல ஒரு வேளை இறங்குனா இது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே
அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே இடத்த மாத்திக்கிட்டு ஓகே ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. திரும்ப ரீடார்கெட் பண்ணி திரும்ப இன்னும் கொஞ்சம் சேஃபான இடத்துல போய் இறங்குச்சு. அப்போ இதெல்லாம் உலகத்துல எல்லாருமே இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எவ்வளவு அக்யூரேட்டா வந்து அதுவே எல்லாமே திட்டமிட்டு எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாவ், நவ் இந்தியன்ஸ் கேன் டூ இட். இப்போ இந்தியர்களால் இதை என்ன செய்ய முடியும், சூப்பராக செய்ய முடியும். எவ்வளவு அழகா நிலாவில், அதுவும் சவுத் போல்ல இதுவரைக்கும் யாருமே போகாத இடத்துல கொண்டு போய், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி இருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்கப்புறம் உள்ள இருந்து ரோவர் வெளியே வந்துச்சு. அப்புறம் ரோவர் போய் ஒரு இடத்துக்கு ரோவர் போய் அது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அது பேசாம பொத்துன்னு போய் உள்ள போய் அந்த பெரிய பள்ளத்தை பார்த்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப ரீரூட் பண்ணி சுத்திக்கிட்டு போகுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து விஷயத்துல வந்து ரொம்ப டேலண்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுது. அப்போ இனி அடுத்தடுத்த கட்ட நாடுகள் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம் நிலாவில். அந்த டேட்டாஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா we can sell it. அந்த டேட்டா வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்தியாவில் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு கிடைக்கும். மற்ற யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டில இருந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காசுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு கொலாபரேஷன் மூலமாகவோ என்ன செய்வாங்க அப்படின்னு இந்த டேட்டாஸை கொடுப்பாங்க. அண்ட் மற்ற நாடுகள் இந்தியாவில் வந்து நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா ஓகே இப்போ இதுதான் இந்த இடத்துல தான் வந்து உங்க ஒரு பெரிய ஒரு மார்க்கெட், ஸ்பேஸ் மார்க்கெட் வருது. அமெரிக்கா ஓகே சேட்டலைட் லான்ச் பண்ணணும், யார் லான்ச் பண்ணி கொடுப்பா, அமெரிக்காவில் லான்ச் பண்ண முடியும், ஜப்பானால் லான்ச் பண்ணி கொடுக்க முடியும், சைனாவால் லான்ச் பண்ணி கொடுக்க முடியும், ரஷ்யாவால் லான்ச் பண்ணி கொடுக்க முடியும், இந்தியாவால் லான்ச் பண்ணி கொடுக்க முடியும். ரைட். இப்போ இந்த மாதிரி அஞ்சு யார் அப்போ யார் இப்போ அப்படி வரும்பொழுது இன்னொரு நாடு யோசிப்பாங்க, அப்போ யார் மூலமா நம்ம லான்ச் பண்ணா நமக்கு வந்து எக்கனாமிக்கலா காசு கம்மியா இருக்கும். நம்ம அப்படிதான் யோசிப்போம், பேரம் பேசுவோம் இல்லையா. ஒரு பொருள் வாங்க போறோம், நிறைய கடைகள் இருக்குது, என்னையா நீ சொல்ற, நீ இவ்வளவு இந்த பொருளுக்கு இவ்வளவு காசு கொடுக்குன்னு சொல்ற, அந்த கடைக்காரன் இவ்வளவுக்கு தான் தருவேன்னு சொல்லி சொல்றான், நீ அப்படி பேரம் பேசுறோம் இல்லையா. அப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கம்மி காசுக்கே வந்து நம்ம லான்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கிறோம். அப்போ மற்ற நாட்டுக்காரங்க வரும்பொழுது ஓகே இந்தியாவில் நம்ம வந்து நம்மளுடைய சேட்டலைட்டை வந்து நம்ம கிரியேட் பண்றது கொடுத்தோம் அப்படின்னா மற்ற நாட்டில் அவங்க மற்ற நாட்டுக்காரங்க செலவோட கம்மியான செலவுக்கு நம்மளை அவங்க சேட்டலைட்டு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க நமக்கு லான்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் நமக்கு வந்து மற்ற நாடுகள்ல இருந்து கிடைக்கும். ஈவன் வளர்ந்த நாடுகள் கூட என்னப்பா நீங்க நிறைய காசு செலவு பண்றீங்கப்பா, பேசாம இந்தியாவில் கொடுங்க, அவங்க கம்மி ரேட்டுக்கு அவங்க லான்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்மகிட்ட வந்துருவாங்க. எப்பா நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன்ப்பா, நீ வந்து எனக்கு வந்து லான்ச் பண்ணுறப்பா நம்ம டிமாண்ட் பண்ணலாம், ஓகே எங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுங்க, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் உங்களுக்கு டிமாண்ட், நாங்கள் வந்து உங்களுக்கு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு லாபம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி வேறு நாடுகளிலிருந்து நமக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லான்ச் மூலமாக வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலை வாய்ப்பு. இப்போ நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வருது அப்படிங்கும்போது இதை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும். அப்போ இந்தியாவில் தான் இதை செய்கிறாங்க, நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு நிறைய ஆட்கள் வேணும் அப்படிங்க வரும்போது எங்கேருந்து ஆள் எடுப்பாங்க, இந்தியாவில் இருக்கிற படித்த பசங்களை தான் எடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம இந்த மாதிரியான கல்லூரிகளில் இன்னைக்கு வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது டாப் லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்து மட்டும்தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு வேலை கிடைக்குது. மற்ற கல்லூரியில் படிக்கிறவங்கலாம் படிக்க தெரியாதவங்க எல்லாம் இல்லை, எல்லாரும் நல்லா படிக்கிற பசங்க தான், மற்ற கல்லூரிகளையும் நல்லா படிக்கிறாங்க. பட் ஆனால் மார்க்கெட் சின்னதாக இருக்கும்போது வேலை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாகும் போது இப்போ இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வந்து ராக்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை செய்யக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது நமக்கு நேரடியாக அதில் வேலை செய்யக்கூடியவங்க, இப்போ ஒரு சேட்டலைட் தயாரிக்கணும் அப்படிங்கன்னா அவங்க மட்டும் தயாரிக்கிறது இல்லை, அதில் நிறைய நிறுவனங்கள் இன்வால்வ் ஆகுது. இப்போ இதுலையும் கூட ஐஎஸ்ஆர்ஓவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து அவங்க மட்டும் இல்லை, ஐஎஸ்ஆர்ஓ வேரியஸ் அதர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா மற்ற ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சேட்டலைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது வந்து ஒரு எக்கனாமியை உருவாக்குது, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குது மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் வந்து படித்த படிப்புக்கு அதை திறமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து மாணவர்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பல இடங்கள்ல பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த
ஓகே லான்ச் ஆகுது. ஓகே ரைட். ஓகே நமக்கு வந்து இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓலேருந்து அவங்களுடைய அஃபிஷியல் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு ஆதித்யா ஏதோ பேசிட்டு இருக்கு. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கப்பா. ஜஸ்ட் லான்ச் பண்ணாக்கு ராக்கெட் ரெடியாக இருக்குது ஆதித்யா. ஐஎஸ்ஆர்ஓடைய அஃபிஷியல் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய கமெண்ட்ரி ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுடைய கமெண்ட்ரி ஆரம்பித்த உடனே அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அந்த டீட்டெயில்ஸ் அவங்க சொல்ல நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நானும் வந்து உங்களுக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த லைவ் நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை பார்க்கும்போது இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான லைவ் எல்லாம் போடுறது. இன்னைக்கு மாணவர்கள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு உத்வேகம் இருக்கணும். அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு கோல், ஒரு எய்ம் இதை அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை நோக்கி அவங்க பயணிக்க முடியும். நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கோல் கொடுக்கறதில்ல. அதிகபட்சம் நம்ம மிடில் கிளாஸில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆசை என்ன தெரியுமா? டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இன்னி டாக்டர் ஆகணும், இதுதான் அதிகபட்சம். டாக்டர் ஆகணும். பாருங்க ஃபைன். தமிழ்ல பேசுறாங்க. தமிழ். எஸ் both telemetry carriers are on. Copied. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த நமக்கு வந்து அந்த டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கோல், ஒரு கலெக்டர் ஆகிறது அந்த மாதிரி ரொம்ப நம்ம நமக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். டாக்டர் ஆகிறது தான் நம்மளுடைய அதிகபட்சம் இது, அல்லது ஒரு கலெக்டர் ஆகிறது இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து இந்தியாவில் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆகணும், நான் வந்து ஸ்பேஸுக்கு போய் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆகணும், இந்த மாதிரியான நிறைய கோல்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசை இருக்காது, எல்லாருக்கும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசை இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கோல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து மாணவர்கள் ரொம்ப நல்லா அந்த கோல்ஸை நோக்கி அவங்க படித்து முன்னேற முடியும். அதுக்கு இந்த மாதிரியான லைவ் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான லைவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து போடுறோம். ரைட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அதில் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் இன்னும் வந்து என்ன செய்யலை அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ரி வந்து அவங்க இன்னும் ஆரம்பிக்கலை. பட் ஆனால் நமக்கு அந்த ஆதித்யா L1 வந்து லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறத வந்து என்ன செய்கிறோம்னா நம்ம பார்க்குறோம். ஆதித்யா L1 லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் இந்த ஆதித்யா L1 வந்து நம்ம பார்க்கும்போது 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக எல்லாமே திட்டமிட்டு 2008 வந்து திட்டமிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. All stations stand by for the time mark
ஓகே T1 is 30 minutes and counting. ஓகே 30 minutes and counting. Artemis confirms range real-time network readiness for PSLV C-57 Aditya L1 mission launch. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் ஆகுது ஆந்திர பிரதேசில். Road and Mission Director, benign weather conditions are prevailing for PSLV C-57 launch. ஓகே வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்க. T1, switch on the pulsars. नमस्कार, एक बार फिर स्वागत है आप सभी दर्शकों का। मैं विकास स्वर्णकार यहाँ श्रीहरिकोटा के मिशन नियंत्रण कक्ष से इस मिशन की समीक्षा प्रस्तुत करूंगा और मेरे साथ हैं इंग्लिश कमेंटेटर मिस माधुरी पी। सबसे पहले आप सभी दर्शकों को हार्दिक शुभकामनाएं और बधाइयां चंद्रयान 3 मिशन की, जिसने पूर्ण सफलता के साथ 23 अगस्त 2023 को चंद्रमा की सतह पर लैंडर की सकुशल लैंडिंग की और इसके बाद रोवर ने पृथ्वी से 3,80,000 किलोमीटर दूर चंद्रमा पर विचरण कर भारत की अमिट छाप छोड़ दी है। इसके साथ ही भारत चंद्रमा के दक्षिणी ध्रुव पर सकुशल उतरने वाला विश्व का पहला देश बन P2, चुका switch है। on the pulsars. यह सब संभव हो पाया है इसरो के कुशल मार्गदर्शन और वैज्ञानिकों ஓகே के எல்லாருமே प्रयास வந்து से। लेकिन ये तो सिर्फ தயாராக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாரும் மிஷன் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ISRO-லேருந்து. इसरो तेजो में सूर्य के अध्ययन के प्रयोजन से आदित्य L1 नामक अंतरिक्ष यान को आज 2 सितंबर 2023 को श्रीहरिकोटा के द्वितीय प्रमोचन मंच से भारतीय मानक समय के अनुसार सुबह 11:50 पर PSLV C-57 रॉकेट द्वारा प्रमोचित करेगा। आइए चलें सूर्य की ओर और विज्ञान के कुछ और रहस्यों से पर्दा उठाने और वैज्ञानिक तकनीक का प्रदर्शन करने। तो बने रहिए हमारे साथ आज के इस मिशन में, जिसका नाम है PSLV C-57 आदित्य L1 मिशन। PSLV C-57 ராக்கெட் வந்து லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. Namaste viewers, the Indian Space Research Organization is gearing for its rendezvous with the sun. To take you along on the live telecast of this momentous event today, I am Madhuri, giving the commentary in English. T4 MOTR, you can switch With on me the radio. is my co-commentator Vikas Swarnakar, who will be giving the commentary in Hindi. Copied. We are about to script yet another chapter in the glorious space research history of India. ஸோ Today, the workhorse rocket இந்தியாவினுடைய PSLV ஸ்பேஸ் ரிசர்ச்சில் C-57 இன்னும் ஒரு சாப்டர் நம்ம எழுத போகிறோம். Aditya L1, the solar observatory of India, to be placed at a vantage point from where it will be able to continuously observe the sun ஸோ L1 and பாயிண்டில் while being in the தொடர்ந்து vicinity of Earth-based ground stations. இந்தியாவிலிருந்து 10 days ago, India became the first country in the world to safely land a spacecraft in the South Polar regions on the moon. ஸோ I'm sure many of பத்து you நாளைக்கு were the முன்னாடி eager and proud இந்தியா spectators of உலகத்தினுடைய Chandrayaan முதல் 3 நாடா landing that was நிலாவினுடைய being telecast தென்பகுதியில் from நம்முடைய the லான்ச்சை sky, நம்ம ஒன்று பண்ணோம். situated in Bangalore. ஸோ எல்லாருமே ரெடியாக Bring லான்ச் to you பண்ணுறது an ரெடியாக இருக்கிறேன். integration film for the PSLV C-57 that took place in Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. ஓகே ஒரு L1 மிஷன் इंटीग्रेशन फिल्म போடுறாங்க. எப்படி இத வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கறத போடுறாங்க. अभी आप अपने स्क्रीन पर देख रहे हैं சோ இந்த ஸ்கிரீன்ல प्रथम நீங்க பார்க்கிறது எப்படி இந்த லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத காட்டிட்டு இருக்காங்க. எப்படி செக்மெண்டா வந்து மாட்றாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. और ये मिडिल सेगमेंट को इसके ऊपर संयोजित किया जा रहा है। ऐसे 3 मिडिल सेगमेंट इसके ऊपर संयोजित किए जाएंगे और अंत में சோ எப்படி அத வந்து ஜாயின் பண்ணி மற்ற இடங்களுக்கு எப்படி கொண்டு போய் அதை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. PSLV का प्रथम चरण कोर बूस्टर S139। सो कोर बूस्टर 39 टन का प्रणोदक होता है और यह इग्नाइटर है जो इसे प्रज्वलित करता है। इस मिशन पे यह है PSLV C-57 एक्सेल मिशन। तो इसमें हैं 6 स्ट्रेपॉन बूस्टर्स, हर एक में 12 टन के नोदक भरे जाते हैं। यह सब ठोस नोदक पर आधारित हैं। ஸோ அந்த பூஸ்டர்ஸ் கோர் பூஸ்டர் சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. संयोजित किया जा रहा है। इंटर स्टेज आप देख रहे हैं, इसमें रिट्रो मोटर्स लगे हुए हैं पृथक्करण के लिए। மோட்டர் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கறாங்க. ஸ்டெப்பா வந்து அதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து போடுறாங்க. चरण है, इसमें विकास इंजन लगा हुआ है।
All stations And here is the standby second for the stage timer. of the PSLV rocket, T-minus prepared in 25 the minutes and subsystem counting. preparation facility and brought to the vehicle assembly building of the second launch pad to be integrated on the first stage of the rocket. ஸோ Here அந்த you can see the third stage PS3 and PSO being moduled ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் மேலே இருக்கக்கூடியது. and placed எப்படி inside ஸ்டெப்பாக வந்து அதை அசம்பிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. respective showed and then handled together Roger. to be moved to the vehicle assembly building. ये नज़ारा आप देख रहे हैं व्हीकल असेंबली बिल्डिंग का, जहां पर पूरे व्हीकल को असेंबल किया जाता है. These are the visuals from the clean room of the spacecraft preparation facility. ஸோ இதுதான் சேட்டலைட் இப்போ காட்டுறாங்கல்ல. This is the Aditya L1 This is spacecraft Aditya L1. being இதுதான் அந்த prepared Aditya and L1. ensconced into a protective container where the environment is controlled and the temperature is controlled, the cleanliness is controlled. ஸோ எப்படி வந்து ஒரு And the ஆப்ரேஷன் vehicle தேட்டரில் வந்து assembly எவ்வளவு building, there is a clean room provision to safely integrate it to the rocket, and then the heat shield halves are closed. Now the vehicle is fully ready to be moved to the launch pad, which is about 900 meters away. ஸோ ஒரு 900 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே அவங்க லான்ச் பண்ணி C-57 So, standing CSLV majestically. ஸோ சிஎஸ்எல்வி C-57 வந்து अभी अभी आपने देखा எப்படி அதை அசம்பிள் பண்ணி எப்படி ஸ்டெப்பாக வந்து அதை அசம்பிள் பண்ணி எப்படி அதை வந்து லான்ச் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அழகாக காட்டினாங்க. जारी हैं. ஸோ கீழேருந்தே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படி வந்து ரொம்ப அழகாக வந்து எப்படி அதை கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி அதை அசம்பிள் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து அந்த சேட்டலைட் இருக்கக்கூடியது வந்து live from the Mission Control Center at Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நமக்கு இது வந்து லைவ் ஆகிட்டு இருக்குது. Minutes and counting. The 2nd of September 2023. இன்னொரு 25 நிமிடங்களில் நமக்கு வந்து நமக்கு வந்து இது லான்ச் ஆக போகுது. Switch over to channel 2 at The T-minus PSLV C-57 in its XL version will carry Aditya L1 spacecraft having a mass of 1,480 kilograms. The mission intends to place the spacecraft in 235 by 19,500 kilometers orbit with an inclination of 19.2 degrees. Confirm normalcy. The total mission duration will be 3,799 seconds or 63 minutes 19 seconds. Event number Apart from Doordarshan, you can 427 watch the live completed. telecast on ISRO website, YouTube, Facebook and Twitter. अब हम तो प्रमोशन इन्होंने- से 22 मिनट की दूरी पर हैं. இன்னொரு 20 நிமிடங்களில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லான்ச்சை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ये मिशन है. इस मिशन से आदित्य L1 नामक अंतरिक्ष यान को सूर्य पृथ्वी प्रणाली में लैग्रेंज 1 पॉइंट के चारों ओर एक ஸோ ஸ்டெப்பாக வந்து அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு पॉइंट पृथ्वी से लगभग 15 लाख किलोमीटर दूर है. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். को बिना किसी आच्छादन या ग्रहण के लगातार देखा जा सकता है. to channel 2 at T-minus 20 minutes. No confirmation is needed. यह अंतरिक्ष यान विद्युत चुंबकीय और कण चुंबकीय क्षेत्र सूचकांकों का उपयोग करके फोटोस्फीयर, क्रोमोस्फीयर और सूर्य के सबसे बाहरी परत, जिसे हम कोरोना के नाम से जानते हैं, ஸோ ஃபோட்டோஸ்பியர், का निरीक्षण करने के लिए को- इसमें 7 निदभार लगे हुए हैं. கொரோனாஸ்பியர் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக इनमें से 4 இதை வந்து निदभार सीधे செஞ்சுட்டு सूर्य இருக்கிறாங்க. की गतिकी का अध्ययन करेंगे तथा अन्य 3 निदभार L1 बिंदु पर कणों और क्षेत्रों का यथास्थिति अध्ययन करेंगे. इस तरह आदित्य L1 उपग्रह के निदभार कोरोनल तापन, कोरोनल मास इजेक्शन, प्री फ्लेयर और फ्लेयर गतिविधियों और उनकी विशेषताओं और अंतरिक्ष मौसम की गतिशीलता को समझने के लिए अत्यधिक महत्वपूर्ण जानकारी प्रदान करेंगे. अब आपके सामने प्रस्तुत है आदित्य L1 कर्टन रेजर. ஓகே, நமக்கு இந்த ஆதித்யா எப்படி பிஎஸ்எல்வி C-57 ஆதித்யா L1 மிஷன் The PSLV C-57 is prepared to launch the 1,480 kg Aditya L1 1480 கிலோகிராம் ஆதித்யாவுடைய வெயிட் placed into a halo orbit around the L1 point in 4 months. The satellite is intended to study ஸோ நமக்கு அது வந்து உள்ள போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகும். the halosphere.
The Sun, which is the center of our solar system and has always fascinated humans, is a ball of hot gases formed by the nuclear fusion process. The visible outer surface of the Sun is known as the photosphere, followed by the chromosphere and then the corona. After initially dropping through the chromosphere, the Sun's temperature abruptly rises in the corona, reaching extremely high values of 1 to 3 million Kelvin. The Aditya L1 mission has 7 scientific payloads to conduct a comprehensive study of the Sun. The Visible Emission Line Coronagraph, VELC, investigates the solar corona and the dynamics of coronal mass ejections. The Solar Ultraviolet Imaging Telescope, SOOT payload, scans the solar disk in near ultraviolet light and detects fluctuations in solar irradiance. The Aditya Solar Wind Particle Experiment, ASPECS, and Plasma Analyzer Package for Aditya PAPA payloads investigate the solar wind and energetic ions, as well as their energy distributions. The Solar Low Energy X-ray Spectrometer, SOLEXIS, and the High Energy L1 Orbiting X-ray Spectrometer, HELIOS, analyze X-ray flares from the Sun over a wide energy range. The magnetometer payload is designed to measure the interplanetary magnetic field at the L1 point. Aditya L1 is equipped to take in situ measurements of charged particles and fields at L1 and is dedicated to studying the Sun across several energy bands. The Lagrange point L1 is located around 1.5 million kilometers from the Earth between the Sun and the Earth. 18 minutes and counting. These observations are best made from a vantage point that provides a continuous view of the Sun. All payloads are designed in close coordination with ISRO centers and national laboratories like as IIA, IUCAA, and PRL. With this mission, ISRO will once again demonstrate its position in space exploration. ஸோ இந்த ஆதித்யா L1 என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நாம பார்த்தோம். From the launch time, ஸோ 17 minutes இன்னொரு for PSLV இன்னும் C57 17 நிமிடங்கள்ல L1 நமக்கு வந்து ஆதித்யா L1 வந்து நமக்கு 4 hours long. நம்ம பார்க்குறோம். Had started yesterday. ISRO உடைய சேர்மனை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. During the countdown, critical activities have been carried out on the launch vehicle and the spacecraft. The propellant have been serviced into the launch vehicle stages. The bottles storing the gases for command and control operations have been charged to pre-launch pressure levels. The onboard batteries have been charged. ஸோ பேட்டரிஸ் எல்லாம் சார்ஜ் ஃபுல்லாக ரெடியாக வச்சிருக்கிறாங்க. Now in a little while we'll go to the automatic launch sequence initiation, for which the preparations are underway. இன்னும் சில நிமிடங்களில் Mission control centers. ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. Range is ready for PSLV C57 Aditya L1 mission. Mission Director Roger. TTC Director to Mission Director. TTC Director confirms readiness of all ISRAC stations and network for supporting. अभी आपने सुना. ஸோ மிஷன் டைரக்டர் வந்து निदेशक, टेलीमेट्री टेलीकमांड निदेशक तथा यान निदेशक ने अपने तंत्रों की सूचना मिशन निदेशक को दे दी है. டேட்டா அது மிஷன் டைரக்டர் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. Director, Mission Readiness Review and Launch Authorization Board have already given clearance for proceeding with the countdown and launch of ஸோ மிஷன் டைரக்டர் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்குறாரு. all operations in the countdown sequence till automatic launch sequence have been completed satisfactorily. ஸோ Based on the clearance obtained from launch vehicle, spacecraft, range and distract network stations and prevailing favorable weather conditions, Mission Director hereby authorizes to initiate launch operation sequence for the launch of PSLV C57 Aditya L1 mission. ஸோ மிஷன் டைரக்டர் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. அதனால ஸோ இன்னைக்கு வந்து இது அந்த ஆட்டோமேட்டிக் Mission Director has given ஓகே மிஷன் டைரக்டர் வந்து ஆதரைசேஷன் கொடுத்தாச்சு. C57
இது வெதர் கண்டிஷன் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்குது. இது வரைக்கும் டெஸ்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அதனால आपने देखा इस मिशन के मिशन இன்னும் ஒரு 16 நிமிடங்களில் நமக்கு ने इस मिशन का hereby authorizes us to initiate automatic launch sequence for the launch of PSLV C-57 Aditya L1 Mission. Automatic launch sequence initiated for PSLV C-57 Aditya L1 Mission. பயங்கர ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. The initiation has been announced. இனிஷியேட் பண்றத அனௌன்ஸ் பண்றாங்க. After a very critical capsule of performance validation for the launch vehicle systems will be carried out, and very close to the launch time, control will be passed on to the onboard computers. ஸோ ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு சில செக்ஸ் தொடர்ந்து ऑटोमेटिक लॉन्च सीक्वेंस चालू हो चुका है. ஏன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சில தொடர்ந்து ஒரு சில டெஸ்ட் உள்ள நடந்துகிட்டே இருக்கும். रॉकेट स्वचालित होकर सर्वप्रथम இன்னும் வந்து அது தொடர்ந்து ஸ்டெப்பாக அது வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த டைமில் கூட நம்ம நினச்சோம் அப்படின்னா இதை வந்து இந்த மிஷன் வந்து அபார்ட் பண்ண முடியும். इस दौरान वो स्वचालित तरीके से सभी जांच जारी रखे हुए हैं. கடைசியா அந்த Actuation in progress. On your TV screens, Honorable Minister of State for Science and Technology and Prime Minister's Office, Dr. Jitendra Singh. This mission is the 91st launch mission of ISRO and 59th of workhorse PSLV. As mentioned earlier, ஸோ நிறைய பொதுமக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய சேனலையும் நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய லைவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். One mission of GSLV carrying the first among the second generation of navigation satellites, one commercial mission of LVM-3 and another mission of LVM-3 again carrying the prestigious Chandrayaan-3 spacecraft. PS4 control system actuation in progress. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. आदित्य L1 जो कि एक अंतरिक्ष यान है इस मिशन का, इसको पृथ्वी से 235 बाई 19,500 किलोमीटर की निम्न भू कक्षा में 19.2 डिग्री के झुकाव के साथ अंतक्षेपित किया जाएगा. इस कक्षा में निर्धारित आर्ग्यूमेंट ऑफ पेरिजी 346.6 डिग्री को प्राप्त करने के लिए PSLV के चतुर्थ चरण को 2 बार प्रज्वलित कर इसे प्राप्त किया जाएगा. आर्ग्यूमेंट ऑफ पेरिजी एसेंडिंग मोड और पेरिजी के बीच के कोण है जिसे कक्षीय तल के साथ मापा जाता है. आदित्य L1 के इस दीर्घाकार कक्षा में अंतक्षेपण के पश्चात उचित समय पर और उचित अभिवृत्ति में अंतरिक्ष यान में लगे लिक्विड एपोजी मोटर्स को फायर कर कक्षांतरण किया जाएगा और इस तरह 5वीं बार में LAM मोटर को फायर कर यान को पृथ्वी की प्रभावी क्षेत्र से बाहर निकलने में समुचित गति प्राप्त की जाएगी. फिर वह पृथ्वी की कक्षा से छोड़कर सूर्य की कक्षा में प्रवेश करेगा. நமக்கு வந்து இந்த ஆதித்யா L1 மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 दिनों का समय लगेगा. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா 125 கிட்டத்தட்ட 109 நாள் வந்து நமக்கு அந்த L1 பாயிண்ட்டுக்கு போறதுக்கு ஆகும். ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, L1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசினால அந்த L1 பாயிண்ட்ல வந்து ரீச் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 109 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த ஹாலோ பாயிண்ட்ல L1 பாயிண்ட்ல வந்து அதிலே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து இது வரைக்கும் 63 minutes and 19 seconds. The liftoff coincides with the ignition of core S-139 solid rocket motor and the ignition of the 4 groundlit strap-ons. So இது வரைக்கும் போனதிலேயே MSLV வந்து போற அதிகபட்ச தூரம் அப்படிங்கிறது இதுதான். இப்பதான் முதல்ல ரொம்ப தூரத்துக்கு போக போகுது. Motors is 70 seconds and the groundlit and airlit strap-ons are separated from the ongoing launch vehicle at 70 and 92 seconds into the flight respectively.
The core S139 motor continues to thrust till 110 seconds. Since the second stage of PSLV operates on pressure-fed liquid engine, the optimal performance of the engine is ensured if the effect thrust cutoff or separation of the lower stage is countered by additional means of thrust generation. Therefore, the alleged motors provided for this purpose ignite 3 seconds before the first stage separation and continue to thrust for 11 seconds. The second stage, PS2, commences its operation 200 milliseconds after the separation of first stage. By this time, the rocket would have attained 55 kilometers altitude. நமக்கு வந்து அதில் அவங்க நம்ம இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வெதர் ரொம்ப ஒன்றும் ஃபுல் வெயில் ஒன்றும் இல்லை, மழை இல்லை, பட் அதே நேரத்தில் வெயிலும் இல்லை, ரொம்ப ஒரு அந்த ஒரு கூராப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மழை இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் எந்த இடத்துல போய் வந்து நமக்கு எங்கே இக்னைட் ஆகி எப்படி வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இக்னைட் ஆகி செப்பரேஷன் ஆஃப் 4 கிரவுண்ட் லிட் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் இதாக செப்பரேட் ஆகுது. ரெண்டாவது செகண்ட் இது வந்து இதில் வந்து இதாகுது. PS1 வந்து இதில் செப்பரேட் ஆகுது, PS2 வந்து இதில் செப்பரேட் ஆகுது. ஸோ ஹீட் ஷீல்டு வந்து இந்த இடத்துல பிரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து சேட்டலைட் வந்து முகத்துக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். HPS3 வந்து இந்த இடத்துல இக்னைட் ஆகும். HPS3 வந்து செப்பரேட் ஆயிருது. ஸோ ஃபர்ஸ்ட் PS4 வந்து ஃபர்ஸ்ட் இக்னைட் ஆகுது, திரும்ப கட் ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து செகண்ட் இக்னிஷன், செகண்ட் கட் ஆஃப் ஆகுது. சேட்டலைட் வந்து இந்த இடத்துல செப்பரேட் ஆகுது. ஸோ எவ்வளவு தூரம் எத்தனை ஸ்டேஜில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. ஸோ with the Aditya L1 spacecraft coasts for a long time thereafter. ஸோ ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. 196 seconds into flight, the tracking stations at Shar, Port Blair, Brunei and back will be acquiring the real-time performance data of the flight. But thereafter, there is no visibility period of around 1600 seconds or 27 minutes. The fourth stage burns twice. First time for a duration of 30 seconds and second time for a duration of ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம் வந்து இந்த சேட்டலைட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இந்த 1500 கிலோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ நிறைய உள்ள என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் பண்ணுற 11 மினிட்ஸ் இன்னொரு 7 நிமிஷத்தில் லான்ச் ஆக போகுது. ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த சூரியனுடைய இந்த போட்டோஸ்பியரையும் குரோமோஸ்பியர், கொரோனா, இது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்றதுக்கான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உள்ள வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அது முக்கியம் இல்லாமல் இந்த சோலாருடைய எனர்ஜெட்டிக் பார்ட்டிகிள்ஸ், அந்த பார்ட்டிகிள்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த L1 ஆர்பிட்ல அதில் வந்து உள்ள உட்காந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, சூரியனுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ண போறாங்க. ஸோ ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி சோலார் மிஷனுடைய இந்த ஆதித்யா L1 ஸோ இன்டர்னல் பேட்டரிக்கு மாற்றியாச்சு. ஸோ வெளியே இருந்து கரண்ட் போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வந்து உள்ள இருக்கிற பேட்டரி பவருக்கு மாறியாச்சு. ஸோ இனிமேல் வெளியே இருந்து கரண்ட் உள்ள ராக்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இப்போ உள்ள இருக்கிற பேட்டரி தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து லான்ச் சீக்வன்ஸ். व्यूअर्स गैलरी पे, लॉन्च व्यू गैलरी पे उपस्थित जन आक्रोश, इनका रोमांच நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. தெரியுது, நிறைய பொதுமக்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. लगभग 37 डिग्री का टेम्परेचर है, वायु गति 0.8 मीटर पर सेकेंड. इन सब के बावजूद यहाँ उपस्थित हुए हैं इस रोमांच को देखने के लिए. இன்னும் 7 நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இப்போ டைம் நெருங்கி இருக்கும்.
இதில் வந்து என்னென்ன பேலோட்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ள வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். விஇஎல்சி விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா, அதாவது அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்பெக்ட்ரோகிராஃபி, அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபி அப்படின்னா அதனுடைய அந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த வெளிச்சம், அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. அடுத்தல வந்து SUIT சூட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலிஸ்கோப். ஸோ சூரியனை வந்து அல்ட்ரா வயலட்ல வெளிச்சத்தை, உங்களுக்கு தெரியும் வெளிச்சத்தை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை முன்னாடி சயின்ஸ் பற்றி பேசும்போது இந்த வெளிச்சம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த அல்ட்ரா வயலட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த அல்ட்ரா வயலட் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெளிச்சம். ஸோ அந்த அல்ட்ரா வயலட்டை வந்து எப்படி, அந்த அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தில் படம் எடுக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சோலக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே. ஸோ 4 minutes லான்ச் ஆக போகுது. ஸோ அதில் சோலாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு இது வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி சன் ஆஸ் அ ஸ்டார் அப்சர்வேஷன், சூரியன் வந்து ஒரு ஸ்டார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்றதுக்காக அதை வச்சிருக்காங்க. அடுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா HEL1 OS அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதுவும் வந்து எக்ஸ்ரே எடுக்க போகுது. அடுத்தது 5வதா ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட், ஆஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட், சோலார் விண்ட். ஸோ சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த காத்து, அது ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறமா பார்ட்டிகிள் அனலைஸ் புரோட்டான்ஸ், அந்த வந்து உள்ள எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து சூரியன்ல வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்றதுக்கு, அப்புறமா வந்து அயன்ஸ் வித் டைரக்ஷன்ஸ், எப்படி வந்து அந்த சூடு வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண போறாங்க. அப்புறமா வந்து பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா, பாப்பா அப்படிங்கிறது பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் அனலைஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ், ஓகே, அப்புறமா ஹெவியர் அயான்ஸ் வித் டைரக்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா செக் பண்ண போகுது. அடுத்ததா வந்து அட்வான்ஸ்ட் ட்ரைஆக்சியல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அங்க இருக்கிற இடத்துல, அது எந்த இடத்துல வந்து இந்த சேட்டலைட் இருக்குமோ அந்த சேட்டலைட்ல அது வந்து அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா, காந்த சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத வந்து அது எல்லாமே வந்து இதை வந்து செக் பண்ண போகுது. ஸோ இதுல வந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இதை செஞ்சிருக்கிறா, விஇஎல்சி விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர்ல வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நீங்களும் சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து என்னோட சேனல் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். எப்படி வந்து நீங்க ISROல சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ISRO தாண்டி இன்னும் நிறைய இந்த மாதிரியான ராக்கெட் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச், ராக்கெட்டை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் இந்த VLC அப்படிங்கிற அந்த பேலோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தல சூட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலிஸ்கோப் வந்து யார் உருவாக்கி இருக்கிறானா, இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பூனேல இருக்கக்கூடிய இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்புறமா ஆஸ்பெக்ஸ் ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் உருவாக்கி இருக்கிறானா, பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி அகமதாபாத். ஓகே, 1 minute, இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல லான்ச் ஆக போகுது. சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டரும் சோலார் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேயும் வந்து பாத்தீங்கன்னா UR சேட்டலைட் சென்டர் பெங்களூர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அட்வான்ஸ்டு ட்ரைஆக்சியல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னோமீட்டர் வந்து லேபரேட்டரி ஃபார் எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம்ஸ் பெங்களூர் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ராக்கெட் அப்படிங்கிறது பல நபர்களால் ISROட கொலாபரேட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள். ஸோ இன்னொரு 30 secondsல நமக்கு வந்து இது லான்ச் ஆக போகுது. நம்ம எல்லாருமே லான்ச் சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். PS2 BSPP open. -20 seconds. PS1 ignition ஆரம்ப செய்யலாம். -15 seconds. 15 நொடிகள். 10
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. தீ எரியுது, இக்னைட் ஆகுது. Plus 5 seconds. Lift off normal. P1 tracking. P3 tracking. Wow. Magnificent lift off of PSLV. ஸோ நார்மலாக லிஃப்ட் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்குது. Plus 15 seconds. PSLV-C 15 நொடிகள் வெற்றிகரமாக வானில் லான்ச் ஆகிட்டு இருக்குது. प्रथम भारतीय सौर अंतरिक्ष यान निकल चुका है. सूर्य के तेज से विज्ञान को प्रकाश कर சூரியனை நோக்கி இந்தியா. इसके அந்த நுனியில பாருங்க, அந்த அது போற வேகத்துல வந்து அந்த ஏர் பபிள் இதாகிறத பாருங்க, அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அந்த ஃப்ரண்ட் சைடு தெரியுதா உங்களுக்கு? C-57 சூரியனை पूरी तरह सामान्य இதுவரைக்கும் நார்மலா போயிட்டு இருக்குது. Rocket flying forth, following nominal trajectory and developing nominal thrust. ஸோ என்ன எப்படி திட்டமிட்டு இருக்காங்களோ Against a clear midday sky. A rocket launch is more than just a sight to behold. The roaring sound and the vibrations that we can feel here, adding to this, the thrill, are just amazing. Ground lit and air lit strap-ons operating together with the first stage S139. Ground lit strap-on separated. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து இது செப்பரேட் ஆகுது. நமக்கு வந்து जैसा कि निर्धारित है அனிமேஷனுக்கு வந்துட்டாங்க. स्ट्रैप-ऑन को सेपरेट कर दिया गया है Normal. और प्रथम चरण का निष्पादन सामान्य है. इस So, घटनाक्रम में அவங்க திட்டமிட்டபடி एयरलेड स्ट्रैप-ऑन को என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு லான்ச் ஆகிட்டு இருக்குது. Lead strap-on separated. जी हाँ, इसकी भी पुष्टि हो गई है. स्ट्रैप-ऑन को सफलतापूर्वक पृथक कर दिया गया है. We are 100 seconds past the launch time. The ground lit and air lit strap-ons have been separated. S139 motor still thrusting. S139 110 सेकंड के प्रज्वलन काल के पश्चात उसे भी पृथक कर दिया गया है. Plus 2 minutes. द्वितीय चरण जो कि तरल नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है और वर्तमान में प्रणोद उत्पन्न कर रहा है. Performance normal. ஸோ எல்லாமே வந்து நார்மலாக வந்து போயிட்டு இருக்குது. The launch vehicle is at an altitude of 73 kilometers. First stage has been separated. Second stage has begun its operation and the closed loop guidance has been initiated. According to the announcement by Range Operations Director, PS2 is developing nominal thrust. ஸோ நாமினலாக வந்து சரியான ஸ்பீடில் வந்து அது டெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்குது. के तरल नोदक पर आधारित चरण है. इसमें विकास इंजन द्वारा 800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न होता है और इसका प्रज्वलन काल लगभग 150 सेकंड का होगा. Shar and Port Blair tracking stations presently acquiring signals. Flight path closely matching the prediction. Plus 3 minutes. वर्तमान में यान क्लोज लूप गाइडेंस के अंतर्गत है. Second stage performance normal. यान की ऊंचाई ஸோ ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நமக்கு வந்து நார்மலாக அது லான்ச் ஆகி போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். The velocity addition in PS2 regime is going to be from 2 kilometers per second to 4.9 kilometers per second. Payload fairing separated. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பேலோடு வந்து முன்னால் மறைச்சி வச்சிருக்கிறது வந்து செப்பரேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். Covering the Aditya L1 spacecraft has been separated. The current altitude of the launch vehicle is 118 kilometers. Relative velocity exceeding 3.8 kilometers per second. जी हाँ, यान अब घने वातावरण से बाहर जा चुका है, इसलिए ऊष्मा कवच की जरूरत नहीं रह जाती है और इस कारण इसे यान से पृथक कर दिया जाता है. Second stage performance normal. ஸோ எல்லாமே வந்து நார்மலாக வந்து போயிட்டு இருக்குது. द्वितीय चरण वर्तमान में प्रणोद उत्पन्न करता हुआ और यान पूरी तरह सामान्य प्रदर्शन करता हुआ अपने अनुमानित पथ की ओर बढ़ रहा है. Second stage separated. Third stage ignited. செகண்ட் ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக செப்பரேட் ஆகி தேர்ட் ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து कर दिया गया है. இக்னைட் ஆகிருக்குது. काल समाप्त होने पर Normal. தேர்ட் ஸ்டேज பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாக போயிட்டு இருக்குது. कि ठोस नोदक पर आधारित चरण है, इसका प्रज्वलन शुरू हो चुका है. We are close to 5 minutes past the launch time.
ஸோ 5 நிமிஷம் நம்ம லான்ச் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் ஆகி கரெக்டான விதத்தில் போயிட்டு இருக்குது அவங்க பிளான் பண்ண மாதிரியே. +5 minutes. तृतीय चरण में 7.6 टन के ठोस नोदक का प्रयोग होता है और इसका प्रज्वलन काल 117.7 सेकंड का होगा. इस दौरान यह 240 किलोन्यूटन का प्रणोद उत्पन्न करेगा. वर्तमान में यान की ऊंचाई 134 किलोमीटर तथा सापेक्ष गति 5.96 किलोमीटर प्रति. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து நார்மலாக போயிட்டு இருக்குது. जैसा कि हम जानते हैं PSLV सबसे विश्वसनीय रॉकेट रहा है इसरो का, वैसा ही प्रदर्शन करता हुआ एक और मिशन PSLV C57 का. ஸோ நீங்கள் இந்த சைடில் உள்ள அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பிளான், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, ரெண்டாவது அதுக்கு மேலே வரக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து கரெக்டாக மிகச்சரியாக வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. PS3 का प्रज्वलन काल समाप्त हो चुका है और कोस्टिंग फेज इसके बाद perigee of 346.6 degrees, which is very crucial for this mission. So side and duration of PS4 burns enable achieving this orbital parameter. Argument of perigee is the angle that is made by the perigee point from the ascending node at equatorial plane. AOP exceeding 300 degrees is helpful in mission planning to achieve halo orbit around L1 with minimal propellant expenditure. So the halo point L1 point அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல இது போய் சேர்றதுக்கு இப்போ அது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டர்னிங், இந்த இடத்துல ஒரு சின்ன டர்ன் ஆகுது, அந்த டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலானது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். गहनता से अध्ययन करते हुए इन आंकड़ों का जो कि ग्राउंड स्टेशन द्वारा प्रसारित किए जा रहे हैं. वर्तमान में PS3 PS4 कंबाइंड कोस्टिंग फेज जारी है. यान की ऊंचाई 117 किलोमीटर तथा सापेक्ष गति 7.3 PS3 1 அப்படின்னு சொல்லி PS4 1 அந்த பாயிண்ட்டுக்கு திரும்புதில்ல, அந்த இடத்துல வந்து அந்த டேர்னாக இருக்குதுல்ல, அந்த டேர்னை தான் சொன்னாங்க. அந்த டேர்ன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா L1 பாயிண்ட்டை வந்து கரெக்டான அந்த இடத்துல போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த டேர்ன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல வந்து டேர்ன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக வெஹிக்கிளை வந்து நார்மலாக வெஹிக்கிள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த டேர்ன் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் L1 பாயிண்டில் போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து அந்த டேர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரியே இது கரெக்டாக வந்து டேர்ன் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த லைனில் ISROடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே உட்காந்துருக்கிறதா, ISROடைய சேர்மன், சீஃப், அப்புறமா மற்ற எல்லாருமே உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு இந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் உட்காந்து அவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். Aditya L1 describing the sun, Indian Vedas have said Yesha Bhagavan Manirakash Mandalasya Chakravarti Khechara Chakrasya Deepako Brahmanda Bhandasya Asayeva Charkarti Bharvati Charhati Jagat. This mighty jewel, the light of eastern sky, who generates, operates and destroys the universe, while the energy of sun, after having filtered by the atmosphere, is available for the sustenance of earth. ஸோ சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியமாக பூமியினுடைய அட்மாஸ்பியரால் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பூமிக்கு வரும்போது அது பூமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூரியன் இல்லாமல் இருந்திருந்த அப்படின்னா பூமியில் இந்த அளவுக்கு தேர்ட் ஸ்டேஜ் செப்பரேட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. Now we have a successful separation event of the third stage of PSLV. It is approximately 900 seconds. +10 minutes. ஸோ 10 நிமிஷம் வந்து ஆயிருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் ஸ்டேஜ் வந்து போய் சக்ஸஸ் நார்மல் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக போயிட்டே இருக்குது. நமக்கு இந்த அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். उत्पन्न नहीं हो रहा है, यान प्राप्त संवेग से आगे बढ़ता हुआ और निर्धारित पथ का अनुकरण करता हुआ जा रहा है. We are
627 seconds from the launch. For another 600 more seconds or so, we will be getting tracking data from the BIAX ground station. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேட்டலைட்டு அதில் வந்து பிரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகும். ஸோ ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். அது பிரியும் போது यह कोस्टिंग फेज लगभग 900 सेकंड का होगा. इस दौरान हम आपको कुछ जानकारी देते हैं. लैग्रेंज पॉइंट से जुड़ी कुछ रोचक तथ्य भी हैं, जैसे कि इस पॉइंट का नाम एक इटालियन फ्रेंच गणितज्ञ जोसेफ लुइग लैग्रेंज के सम्मान में रखा गया था. उन्होंने 1972 में इसे अपनी तकनीकी प्रपत्र जनरल 3 बॉडी प्रॉब्लम में वर्णित किया है. लेकिन इससे पहले भी 3 पॉइंट L1, L2 और L3 को खोजने का श्रेय स्विस गणितज्ञ लियोनार्ड आयलर को जाता है. L1 पॉइंट पर नासा ने पहले ही सोलर एंड हेलियोस्फेरिक ऑब्जर्वेटरी सोहो को पहुंचा चुका है और विश्व प्रसिद्ध जेम्स वेब टेलीस्कोप को L2 लैग्रेंज पॉइंट पर स्थापित किया गया है. L1 की पृथ्वी से सूर्य की दिशा ஸோ தொடர்ந்து लगभग 15 लाख பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாக போயிட்டு இருக்குது. से हम एस्ट्रोनॉमिकल यूनिट में 0.01 एस्ट्रोनॉमिकल यूनिट कह सकते ஸோ हैं. இதில் வந்து पृथ्वी से सूरज இந்த L1, L2, L3, L4 அந்த பாயிண்ட் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இதில் பூமி வந்து இந்த இடத்துல இருக்குது, சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு மூன் வந்து இந்த இடத்துல சுற்றுது. ஆனால் L1 பாயிண்ட் அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இந்த இடத்துல L1 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த L1 பாயிண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்போவுமே வந்து சூரியனை நோக்கி வந்து அந்த சேட்டலைட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நமக்கு நிலாவினுடைய வெளிச்சமும் அதில் விழாது, சூரியனுடைய வெளிச்சமும் விழாது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல அவங்க பிளான் பண்ணதை விட கொஞ்சம் மாறி போகிறது நமக்கு தெரியுது. அந்த ரெட் லைன் வந்து அவங்க பிளான் பண்ணி இருக்கிறது, பட் அந்த கிரீன் லைன் அப்படிங்கிறது வந்து அது அவங்க The Earth and Sun is approximately 150 million kilometers. 115 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல பூமியில இருந்து சூரியத்துல இருக்குது. The temperature can reach as high as 15 million degrees Celsius. ஸோ நமக்கு பூமி இங்கே இருக்குது. ஸோ இந்த L1 பாயிண்ட்டை இப்படி சுற்றி வரும். L1 பாயிண்ட்டை வந்து நமக்கு லான்ச் ஆகும்போது இப்படி பூமியை சுற்றி போய் இந்த இடத்துல எர்த்தோடைய அட்மாஸ்பியர்லேருந்து எக்ஸிட் ஆகி இங்கே போய் இப்படி சுற்றி வந்து இந்த இடத்துல L1 பாயிண்ட்லேருந்து அப்படியே சுற்றி சூரியனை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். 1.5 million kilometers from Earth, roughly 1% of the distance to Sun. A halo orbit is a periodic 3-dimensional orbit near the Lagrange point in the 3-body problem of orbital mechanism. ஸோ நமக்கு அவங்க in this orbit stays in place by the gravity of Earth. இதில் வந்து இந்த ஒரு இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணதோட எக்ஸாக்டாக போகாமல் கொஞ்சம் வேற மாதிரி போகிறது தெரியுது. இது எந்த அளவுக்கு அது போய் லான்ச் ஆகிறதுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. अंतरिक्ष यान को भेजकर कम ईंधन की खपत पर या उस स्थान पर अंतरिक्ष प्रयोगों को अध्ययन के ஸோ தொடர்ந்து வந்து நார்மலாக வந்து வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆதித்யா L1 மிஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. अंतरिक्ष यान को यहाँ तक पहुँचने में 125 दिन का समय लगेगा. जैसे इससे दूर तक स्पष्ट देखा जा सकेगा. स्पेसக்கு போயிடுச்சு, போய் வந்து தொடர்ந்து ट्रैवल. इस वेधशाला को रखने का मुख्य कारण यह भी है कि यहाँ उपग्रह लगभग स्थिर रहेगा और उपग्रह के अभिवृत्ति नियंत्रण के लिए अधिक ईंधन की आवश्यकता नहीं होगी. वर्तमान में PS4 चरण का कोस्टिंग फेज जारी है. अब यान की ऊंचाई 280 किलोमीटर तथा सापेक्ष गति 7.0. ஸோ அந்த ரெட் லைனோட இந்த கிரீன் லைன் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது. ஸோ அவங்களுடைய பிளான் பண்ணதோட கொஞ்சம் ஒரு டீவியேஷன் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இது சேட்டலைட் அந்த L1 பாயிண்ட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு இல்லை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை.
இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு performance normal. தொடர்ந்து The Aditya L1 spacecraft carries 7 payloads to observe the protosphere, தொடர்ந்து நார்மலாக போயிட்டு இருக்குது. corona, which is the outermost layer of the sun. These payloads use electromagnetic, particle and magnetic field detectors. First among the 4 remote sensing payloads is Visible Emission Line Chronograph (VELC), which is a prime payload designed as a reflective coronagraph with a multi-slit ஸோ spectrum. ஃபோட்டோஸ்பியர் This payload is developed jointly உள்ள by இருக்கக்கூடிய Indian அந்த Institute of Astrophysics, உள்ள இருக்கிற அந்த அந்த பேலோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேலோட் அப்படிங்கிறது உள்ள சேட்டலைட்டுக்குள்ள என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான வேலை செய்யும், அது வந்து என்ன ரிசர்ச் பர்பஸ்க்காக உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. X-ray spectrometer or So, SOLEX. சோலெக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் பேலோட். Measure the solar soft X-ray flux to study solar சூரியனுடைய அந்த எக்ஸ்ரே ஃப்ளக்ஸ் அந்த எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து செக் பண்றதுக்காக இருக்குது. Third payload is the solar ultraviolet imaging. ஸோ தேர்ட் வந்து அல்ட்ரா வயலட், அந்த அல்ட்ரா வயலட் telescope யூவி அல்ட்ரா வயலட் டெலிஸ்கோப். ஸோ இந்த அல்ட்ரா வயலட் டெலிஸ்கோப் வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஞ்சில் அந்த சூரியனை ஸ்கேன் பண்ணி அந்த வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க. Center for Astronomy and Astrophysics, Pune, LEOS, URSE and IISU. The fourth payload is High Energy L1 Orbiting X-ray Spectrometer or HELIOS, developed by URSE. Is a hard X-ray spectrometer designed to study solar flares in high energy X-rays. ஸோ இது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் எக்ஸ்ரே எடுக்கக்கூடியது வச்சிருக்காங்க. லோ எனர்ஜி எக்ஸ்ரே, ஹை எனர்ஜி எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி ரெண்டு அப்சர்வேஷன் அதை வந்து பண்றது வச்சிருக்காங்க. அது அந்த எக்ஸ்ரே மூலமா சூரியனை வந்து எக்ஸ்ரே போட்டோ எடுக்கும். அது மூலமா வந்து சூரியன்ல இருந்து என்ன டேட்டா நம்ம கலெக்ட் பண்ண முடியும், அதை எப்படி ரிசர்ச் பண்றதுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. To measure low energy particles and high energy ions. This payload is developed by Physical Research Laboratory. The sixth payload is Plasma Analyzer Package for Aditya, in short PAPA. It is designed to அடுத்ததான் வந்து பாப்பா அப்படிங்கிற ஒரு understand the solar winds and its ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள வச்சிருக்காங்க. சோலார் விண்ட் பார்ட்டிகளை வந்து சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு, அப்புறம் பிளாஸ்மா அனலைசர் வந்து பண்றதுக்கு. சோலார் விண்ட் அப்படிங்கிறது சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த விண்ட் மீன்ஸ் அஃப்கோர்ஸ் காத்து இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் அது சோலார் விண்டுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ உள்ளுக்குள்ள வந்து அந்த மேலே இருக்கிற அந்த சூரியனுக்கு மேலே இருக்கிற அந்த வெப்பம் வந்து அந்த அசைகிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அடுத்ததா मैग्नोमीटर पेलोड L1 उपग्रह में नितभार के बारे में जानते हुए इसमें सुदूर संवेदन नितभार हैं और यथास्थिति प्रेक्षण नितभार लगे हुए हैं. सुदूर संवेदन नितभार में सूर्य का प्रेक्षण இந்த ஒரு கன்சர்ன் தான் வந்து நான் பார்க்குறேன். இது வந்து இது மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை ஒன்று மட்டும் கலர் வந்து அந்த அவங்க பிளான் பண்ணதோட கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. அது और ब्रॉडबैंड फ्रीक्वेंसी में फोटोस्फीयर और क्रोमोस्फीयर வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. स्कोप है. इसी क्रम में अगला है SOLEX सोलर लो एनर्जी एक्सरे स्पेक्ट्रोमीटर, जो कि सॉफ्ट में इलेक्ट्रॉन और भारी आयंस की दिशा के साथ विश्लेषण करने के लिए इसे बनाया गया है. एडवांस ट्राइएक्सियल हाई रेजोल्यूशन डिजिटल मैग्नेटोमीटर, इसे त्रिअक्षीय चुंबकीय क्षेत्र के यथास्थिति मापन करने के लिए बनाया गया है और ऐसे 2 समुच्चय लगे हुए हैं इस उपग्रह में. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல எந்த இடத்த L1 பாயிண்டில் போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லாரும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்குறாங்க. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இதுவும் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது L1 பாயிண்டில் போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Vehicle performance normal. ஸோ இது வரைக்கும் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாக சரியானபடி போயிட்டு இருக்குது. कार्य कर रहे हैं और यान अपनी उद्देश्य कक्षा की ओर बढ़ रहा है. आदित्य L1 के नितभार इसरो व अन्य वैज्ञानिक संस्थानों के साथ मिलकर तैयार किए गए हैं.
visible emission line chronograph ஸோ நமக்கு வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு तैयार किया गया है என்ன சொல்கிறது, சேட்டலைட் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாதி கிணறு தாண்டுறது. इंटर यूनिवर्सिटी மீன்ஸ் கீழேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறது, சேட்டலைட்டில் ராக்கெட் லான்ச் பண்ணுறது. ஆனால் அந்த சேட்டலைட்டை और எங்கே பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சரியான விதத்தில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. निर्मित किए गए हैं அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற அந்த பர்பஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ராக்கெட் வந்து நமக்கு அந்த சேட்டலைட் வந்து இப்போ அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது. बेंगलुरु द्वारा निर्मित किया இன்னும் அந்த சோலார் சோலார்லேருந்து கரண்ட் எடுக்கக்கூடியது கூட இன்னும் விரியலை, அது அப்படியே இன்னும் மடங்கி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விரியும் போது நமக்கு சூரியன்லேருந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். பட் फेज जारी रहने वाला மற்ற சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கும் இந்த சேட்டலைட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, चर्चा में மற்றதுக்கெல்லாம் வந்து हमारे प्रश्न சூரியன்லேருந்து வெளிச்சம் கிடைக்கும் போது ஒரு சில நேரத்தில் வெளிச்சம் கிடைக்காம வந்து பவர் கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த சேட்டலைட்டுக்கு மட்டும் No visibility region of the flight path, we take you to the discussion room where the key personnel connected with the Aditya L1 will enlighten more on the payloads. ஸோ இப்போ வந்து இன்விசிபிள் இடத்துக்குள்ளே போகுது. ஸோ இன்விசிபிள் அதாவது அந்த இது போயிட்டு இருக்கக்கூடிய இன்விசிபிள் இடத்துக்கு போகுது. மீன்ஸ் Welcome viewers. After India's made history with the Chandrayaan 3 moon launch, it has now set its eyes on the sun. These scientific breakthroughs back to back are like feathers on our country's hat. In fact, these celestial bodies are very important and are considered as sacred bodies in multiple global religions. The sun is the central body of our solar system. The world revolves around it, and it is a source of energy for all planets, including the Earth. Today, I'm joined by all the scientists who have played behind the scenes to make this project a grand success. And I'm Srinidhi, reaching out to you from the Satish Dhawan Space Center, Sriharikota. And today we'll be discussing about the impact and the benefits of the Aditya L1 space mission. So today we are joined by Dr. Anil Bharatwaj, Director of PRL, Dr. Professor Anupurna ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க. ப்ராப்ளி Institute of Astrophysics, புதுசாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ Principal Scientist நர்வஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. சார் Dr. Yogesh Tripati, PI of SCYT, ஸோ ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் Shankar Banerjee, Director of IRIS, Nainital, Dr. Satish Tampi, PI of PAPA, and Dr. Vipin K. Yadav, PI of Magnetometer, joining us today for a 25-minute fireside chat. ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிறது தெரியுது. To start with the principal scientist and PI of SOLEX, Dr. Sankara Subramaniam, why is Aditya L1 mission so important and what are the objectives of this mission? ஏன் வந்து இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது? First of all, let me thank ISRO as well as the Government of India for providing a great opportunity for the solar and heliophysics community of the country. Both solar, heliophysics as well as astronomy thrives on data. More the data you have, we get more understanding about. ஸோ டேட்டா இதுதான் ரொம்ப முக்கியமானது. டாக்டர் சங்கர் சுப்பிரமணியன், பிரின்சிபல் சயின்டிஸ்ட், ஆதித்யா எல்வனுடைய முக்கியமான சயின்டிஸ்ட். Them is much more important for our everyday life. சூரியனை வந்து நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொள்றது மூலமா நமக்கு வந்து இன்னும் நம்மளோட ஒவ்வொரு நாள் லைஃபுக்கும் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. Along with Dr. Srikumar and Professor G. Srinivasan, we made sure that we will have a unique data set which is not available from any other missions internationally. So the 7 payloads what was conceived for this particular mission will provide a unique set of data which is currently not available from any other missions, which will provide us. ஸோ நமக்கு இந்த இதில் லான்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்க போகிற தகவல்கள் and provide some important நமக்கு like the initiation of the coronal mass ejections, the speed at which நமக்கு கிடைக்க போகிற தகவல்கள் வந்து சூரியனை இன்னும் தெளிவாக நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் which are very important for the earth பூமிக்கு வந்து அதனுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். near ultraviolet band and the high energy particles which is high energy radiations as well as particles which is coming from the solar flares and coronal mass ejections. So these are the informations which would be available from this particular mission, which will allow us to understand the sun, its dynamics as well as the inner heliosphere, which is an important element for the current day technology as well as the space weather aspects of it.
Thank you so much for your remarks, sir. So now we'll move on to Dr. Anil Bharadwaj. So the sun is a very important energy source of life. Having understood that, it creates a trouble when it's angry. How does Aditya L1 helps us through the mission? Thank you and good morning, viewers. First of all, let me tell you that Aditya L1 is a multi-wavelength, multi-instrument and multi-directional mission. ஸோ L1 அப்படிங்கிறது வந்து மல்டி டைரக்ஷனல் மீன்ஸ் அது வந்து அதுக்கு வந்து ஒரு மிஷன் கிடையாது, நிறைய மிஷன்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து சேவ் 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்குது. Because it looks not only in the sun direction but also around it. So when the sun becomes angry, there are two types of process which happens. One is solar flares, that means electromagnetic radiation, which reaches the earth in 8 minutes. But along with that, there is a mass which is also ejected out in form of plasma, and that can take about 2 to 4 days to reach the earth. What we are looking for from the Aditya L1 mission is to see the impact of solar flares as well as coronal mass ejections as they ஸோ அந்த சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சூரியன் வந்து அந்த சூரியன்ல இருந்து அந்த தீ வெடிச்சு வர்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சோலார் ஃப்ளேர், இந்த சோலார் ஃப்ளேர் நடக்கும்போது கரெக்டா 8 நிமிஷத்துல சூரியன்ல இருந்து அந்த சோலார் ஃப்ளேர்னுடைய தாக்கம் வந்து பூமிக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதுல இருந்து அந்த சோலார் பிளாஸ்மாவும் வந்து அது ஒரு பாதிப்பு வருது. பட் அந்த சோலார் பிளாஸ்மா வந்து பூமிக்கு வந்து அந்த பாதிப்பு பூமிக்கு வர்றதுக்கு 3-4 நாள் ஆகும். ஸோ இதை வந்து சூரியன் வந்து கோபப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. சன் இஸ் கெட்டிங் ஆங்கிரி. ஸோ அப்படி கோபப்பட்டுச்சு அப்படின்னா அந்த அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து இது சூப்பரா ஏதாவது ரிசர்ச் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So what's the impact of this on the earth and also on the heliosphere? Yeah, so thank you for having me on this show. To put the thing in context, I'm the director of Indian Institute of Astrophysics, and we have delivered one of the major payloads on this mission. This is the visible emission line coronagraph. So if you actually look at the words used in it, it is visible because it is seeing the sun in the visible wavelength. Emission line, so what is it detecting? It is the emission line of certain elements. Because the corona is hot, the emission which you get is in the terms of, it's not absorbing the light which is coming from the sun, but it's already hot, so it is coming down by emitting lines. So we are tracking these lines using what? A coronagraph. Now what is a coronagraph? This instrument makes a total solar eclipse all the time within the instrument. So you are looking at the sun all the time, 24/7, through using this mission, and this instrument looks at the sun as though it is always in total solar eclipse. Now, why you want to have the eclipse all the time? Because you want to see the corona. Why corona? Because when sun burps, when sun is angry, the corona is what it takes the matter away. Now, what is unique about this instrument? This is going to see the corona as close as possible from the disk of the sun. Now, what is so challenging about it? It is because the sun's corona is 1,000,000 times fainter than the disk of the sun. So you have to not see the disk of the sun, but see only the corona. So this instrument is very difficult to make, challenging, but it is made. Now it's going to the orbit. Now what we plan to study using this instrument is the corona, its dynamics. Through this emission line, you can actually measure the velocity by simple physics called Doppler effect. So you can measure the velocity, you can measure how much matter is moving, and eventually how that matter will come to the earth and the heliosphere. So it's overall this instrument, along with the others, of course, the other PI will also be explaining about it. So these holistically will give you a lot of information regarding not only the sun, but also the heliosphere. Thank you. That was very interesting, Doctor. Thank you very much. And now we'll move on to Durgesh Tripathi, Dr. Durgesh Tripathi. You are the PI of the for the payload suit. How is that different from other telescopes like Hubble or James Webb? And what are you going to investigate using this? Yeah, so good afternoon. My voice is going to mumble because I'm still in the awe of the launch, and one of the payload is gone there. So essentially, JWST, which is James Webb Telescope, and the Hubble Telescope, they are going to look at the universe, different objects, galaxies, star formation. And so James Webb Telescope, இதுக்கும் நம்ம ஆதித்யாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்க்கறாங்க. ஸோ வெப் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதெல்லாம் வந்து மற்ற, அதாவது ஹோல் யூனிவர்ஸ் மற்ற இடத்த வந்து டெஸ்ட் பண்றதுக்காக உள்ளது. பட் நமக்கு வந்து
நம்ம சூரியனை ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Now, the scientific difference, of course, they also observe in ultraviolet, but Aditya, as Professor Anil Bharadwaj and also Professor Anna Purnisubramanian alluded to, these are multi-wavelength satellite, and they will be observing all across the electromagnetic spectrum. In particular, SOOT is going to be looking at the ultraviolet radiation in 2000 to 4000 angstrom, if that matters to you, emits from the lower and the middle atmosphere of the sun. And what we want to look at that how in general the sun's atmosphere is coupled by looking at the observations at various height, and how actually this radiation is coming and getting absorbed in the Earth's atmosphere, and what kind of effect it can have in the chemistry of ozone and oxygen, for example, and also these explosions which are happening, how much radiation they are creating, and how much effect it might have. Thank you. Thank you very much, sir. And now we move on to Dr. Satish Thampi. You are connected with the payload PAPA. Already the plasma particles on the moon are analyzed. How do you analyze plasma particles in the sun? And what is the importance of solar winds, and how does it impact? Thank you. Thank you for giving opportunity to come into this show. As my colleagues, they mentioned actually about the sun. Today we have the auspicious day where actually we are going to our own star, that is the sun. Just I want to tell to the viewers that actually the sun, which is our hero basically in the solar system. If you look into the mass of the solar system, 99% of the mass of the solar system is occupied by sun. And also this sun is plasma. Now, when we are talking about the heliosphere, actually with this, all our planets are engulfed in that thing. You know, we have been studying in decades, maybe in centuries, we have been studying about the sun. But what we are lacking actually a comprehensive approach, because sun is giving its energy mainly in three forms. The first one is the radiation, actually my colleagues already talked about, which we can do remotely from our ground. But the plasma, basically we are talking about the solar wind, what we call the space plasma, as well as the magnetic field. This can be only studied by in situ. If we study all these radiation, particles and field, then only we will get a full comprehensive understanding of the sun. Now, we are getting the first space-based observatory from the Indian soil, and we are making this opportunity. And of course, I am thankful to ISRO and all my colleagues and my teammates from VSSC and all my scientific colleagues here. This is the opportunity we got actually. We are trying to understand actually all the three things: radiation, particles and field. Already they mentioned about the radiation. Now, Dr. Bivin will be talking about field. Just I want to emphasize on the particles. That's why we named it as PAPA. PAPA means Plasma Analyzer Package for Aditya. This is developed by Space Physics Laboratory in support of Vikram Sarabhai Space Center. And now this instrument has two components. If you look at the solar wind, basically it comprises of 95% protons, then alpha particles roughly around 4 to 5%, then equal number of electrons also. So our PAPA is a comprehensive package measuring both ions and the electrons. Now these electrons, like already our colleagues, they mentioned actually the major transition events like coronal mass ejection. That's a huge mass which is coming out of sun. Basically it's a plasma. Basically when we are talking about solar and basically nothing but it's an extension of the corona only. That's the atmosphere. Now these particles actually, they only actually modulate the energy and momentum of the planetary atmospheres. See, when then sun is quiet, like he is not aggressive, sun is what we are getting the ambient solar wind. So if you look into that thing actually, that one actually gives what we call about the interactions, what we call the normal routine phenomenon which is happening on there. But when there is sun is angry, it gives like in a CME, CAR or these sort of events are happening, that is really going to affect our planets. That's what we call the space weather. Now our intention is to understand first of all actually what these effects, basically the solar wind in the ambient condition as well as during this transition events, how this solar wind behaves, and also how this coronal mass ejections which is passing through different planets, how actually, what are the different things, like what we call about the microphysics, macrophysics and the mesophysics of that things, that we want to understand. So one thing is actually it's a physics subjective to understand, because we are getting an ideal point, Lagrangian point, which is in the sun-earth plane, and we will be seeing the events exactly there. Second thing is actually, we can definitely monitor the parameters. Like what actually PAPA will measure electrons and ions, we will be getting energy, direction and angular information, mass information. So if we know these things related to electrons, electrons we don't want the mass, but for the ions we are getting the mass information. Coupling all this information, actually what we can do is we can derive the plasma moments. That will be definitely going to the modeling part, actually dynamics part, and that will definitely going to tell about the effect of the space weather effects. Yes. So in due course actually, with the L1, in addition to other L5 missions, we will be able to tell. This is the importance of the plasma missions.
That actually, as you mentioned, actually earlier with the lunar mission we achieved, we tried to understand that thing. Really, it changed, this plasma studies changed the perspective of the moon. Now Aditya will give more detail about it. Yes. Thank you. Thank you, sir. Thank you so much for that, sir. And now we move on to Dr. Dipankar Banerjee. So you manage the beautiful solar observatory at Nainital. How do you think the studies of heliophysics will supplement Aditya L1? Can you tell us something about the history of solar observatories in India? That's right. India has a long tradition of looking at the sun from the ground. In fact, from Kodaikanal Observatory, we have been observing the sun for more than 100 years. And also we have beautiful, solar observatory at Udaipur, in the lakeside, and at Nainital. We are looking at the sun. But there are limitations of looking at the sun from the ground because you can only see the lower atmosphere of the sun. So this was very, very important that we could go to the space. And this is a fantastic opportunity. Originally, more than 10 years back, we were only looking at a small satellite program. And then Professor U.R. Rao suddenly came up with this idea, why are we taking baby steps? We should think big. We should go to much longer distance. And then this opportunity came in, the Lagrangian 1 mission. The entire country, all the scientific institution got very much highly motivated. There are multiple payloads were then proposed. So eventually now we have a Lagrangian 1 observatory class mission. And as you heard from my colleagues, that it is a multi-wavelength observatory. So that's very important to have the shorter wavelength coverage from the space. And in addition, the ground-based observations are also important. So a combination of the ground-based telescope and the space-based platform is very, very important. And since you asked about the question about the, how Aditya in the overall heliophysics research within the international scenario, we only have 3 spacecraft around Lagrangian 1 point, primarily from NASA and ESA. So I think, again, this is a fantastic achievement from India. If you could reach L1 with the full observatory class mission, it will really open a new window altogether. So I think this is a great opportunity, and we are all looking forward. And as I mentioned, probably we'll request that, a better ground-based facility. We have already projected a National Large Solar Telescope project from the ground. I think this is now high time we have a very nice ground-based telescope also to complement the capabilities of Aditya L1. Thank you very much, sir. Indeed, it's a very great opportunity. And now we move on to Dr. Vipin K. Yadav. So you're in charge of the magnetometer. What is the contribution of magnetometer to Aditya program? You see, the magnetic field measurements are very crucial in space, and especially at L1 point. What we are going to measure with magnetometer is the interplanetary magnetic field that is coming all the way from sun and towards the earth. So typically these values at L1 point are around 5 to 10 nanotesla. But these values increases whenever there is an extreme solar event, such as the coronal mass ejection or say solar magnetic storms. Now these events are crucial to monitor the near Earth space weather, because these can have an effect on the life on Earth. If you remember Quebec, there was an event when the power lines were snapped a few years ago. That was because of an extreme solar event. So to keep an eye on the surroundings of Earth, we need these measurements. And apart from that, for solar wind observations also, these measurements will be crucial. Thank you. Thank you very much, sir. So now we move on to Dr. Anuj Nandi. So what is the importance of solar flares and the impact in heliospheres? And how does Aditya L1 contribute to all of this? Good afternoon, viewers. As my colleagues already pointed out the importance of this mission and the instruments about. So the thing is, as you know, that solar flares are the energetic and explosive energy release in few seconds to minutes time scale, and it is order of 10 to 27 arcs to 10 to 32 arcs. Now the thing is, these solar flares, why it is important, as because the solar flares actually tells the dynamics and activity in the sun. So the thing is, there are 2 unique instruments built by URAO Satellite Center that is going to cover the solar flares from 1 kV to extremely high energy, around 200 kV. And we know that visible sun is only 6000 degree Kelvin temperature, whereas the outer surface of the sun is million degree Kelvin. So the thing is, why there is disparity? So I think these 2 instruments, along with the other 2 instruments, VLC and SUIT, we are going to address
this million-dollar questions as well as why there is difference. Thank you. Thank you very much, sir. And now I'd like to go back to Dr. Anil Bharadwaj. So there are many satellites that are sent to the space by other nations. So what makes Aditya L1 different from these satellites? Well, that's a very good question because first of all, let me again tell you that India will be the third, or ISRO will be the third space agency to have a mission at L1 point. And I just mentioned that it is multi-wavelength, multi-instrument, and multi-direction, and it measures particle, field, and radiations. So you don't have such kind of satellites existing at L1 point so far and currently. That makes Aditya L1 absolutely unique because we are going to measure remotely, in situ, and particles and fields. I was also mentioning about multi-direction, and that is coming from the ASPECTS payload, which stands for Aditya Solar and Particle Experiments. And this is going to measure particles ranging from 100 EVs going to several MeVs, which is essential for us to know because when the CMEs are happening or the sun is quite angry, the plasma which is coming out from the sun ranges from several EVs to several MeVs. And therefore, we should know in what direction the plasma is coming and whether the plasma is getting accelerated in between when it comes from sun towards earth. And therefore, there is a multi-direction information which is available from the ASPECTS payload because it consists of two sensors, SWIS and STEP, essentially giving you in two different energy bands. And therefore, we'll be able to quantify the CME, CIRs, and all the processes which is happening on the sun, which gives out coronal mass ejections. Thank you. Thank you very much, sir, for your remarks. And now finally we move on to the principal scientist, Dr. Sankar Subramaniam. So how does the Indian science community seek to capitalize on ISRO's space capabilities, especially these observatory missions like Astrostat and Aditya L1? Yeah, so now ISRO has established that it has a capability to send observatory class missions anywhere in the interplanetary medium. ISRO also is developing capability for small satellite missions like a nanosat, CubeSat, as well as the small satellite capability. And that is something which especially a heliophysics community could utilize it because we can, at a low cost, we can launch many more such instruments which are essential for heliophysics community here in India. So, and also the bigger mission takes its own life cycle because it requires technologies to be developed for a bigger missions. So in between these big missions, if we capitalize on these small satellite missions, and that will enhances the science capability of our country to the next level. And as you know, the science and technologies are always synergized. As the technology improves, your science improves. When I started my career in solar physics, I started with a photospheric magnetic field. Now we are in a position where we can do coronal magnetic field with Aditya L1, which was not feasible when I was doing my PhD. So similarly, as we move on and as the technology starts to improve, we would be able to generate much more capable instruments, much more compact instruments, which will enable us to do much more science than what we can currently do. So we look forward to capitalize on ISRO's capabilities, both at the large scale as well as at the small scale instruments, and also its capability for developing new technologies in the near future. Thank you very much, sir. That was very interesting. And to end this, I have a last question to Dr. Dipankar Banerjee. And it's about what kinds of outreach is possible through this launch to energize the scientific community? This is a very, very important question, and we are proud to be Indian now after the Chandrayaan success. I think it's just not the students, it's the entire country is excited. And we got this opportunity to now travel towards sun. So it is very important that the younger generation, comes into the research and also utilizes the data. These scientific missions are for the community, and it has to be the community driven. So
some of our scientists, who have been engaged with this mission for decades, we understand what is expected to be, this data. But the younger generation, they need to be trained. And so for that reason, we also have a Aditya support cell at Nainital, and we are going around in the country. We are regularly conducting workshops. So through these workshops and training program, we really want to reach out to other, people who are particularly in the universities or IITs, because they have so far not been directly involved with the Aditya mission. So I think we are really, really going out, and we expect that the youngsters, the next generation will come and utilize this data, because the data is for the community. So unless, we have more users, we will not be able to effectively utilize the data, scientific data which is coming, and the way we can help the community at large. Thank you. Thank you very much, sir. I think it is very important for us also to reach out to schools and colleges, because the younger generation should be told about this kind of activities which is happening in the country. Chandrayaan 3 launch has galvanized the whole nation, and everybody is interested to know what all is happening in the science and technology within the country. And therefore, this mission, along with the Chandrayaan 3 mission, that is the Aditya L1 mission and Chandrayaan 3 mission, is going to give us a lot of new information which is going to be very beneficial for the country. Thank you. Thank you very much. Thank you everybody for participating in this discussion. And now we move on to the control room. Thank you, Srinidhi, and I thank all the panelists for enlightening us about the high-tech science that Aditya L1 is about to do. जी हाँ, अभी आपने सुना इसरो के तथा अन्य संस्थानों के वरिष्ठ वैज्ञानिकों ने हमारे बहुत महत्वपूर्ण सवालों के बहुत ही रोचक उत्तर दिए हैं। इस दौरान चतुर्थ चरण के बर्न 1 को कंफर्म किया गया है फिजी टेलीमेट्री स्थित स्टेशन से। इसमें यान में होने वाले त्वरण के बदलाव को मापा जाता है और इससे पता लगाया जाता है कि यान के इंजन में शुरुआत हुई थी या नहीं, और इसकी पुष्टि कर ली गई है। लेकिन अभी भी यान हमारे दृष्टि से बाहर है, हमारे ट्रैकिंग रेंज से बाहर है, लेकिन इसकी यात्रा अभी जारी है। और अब हम स्क्रीन पर देख पा रहे हैं यह पूर्वानुमानित पथ दिखाया जा रहा है। यह अनुमानित पथ है। ग्राउंड स्टेशन से पुष्टि होने के पश्चात यहाँ पर इसकी पुष्टि की जाएगी। आज 11:50 पर प्रमोचित हुए PSLV C-57 रॉकेट की यात्रा अभी भी जारी है। प्रथम, द्वितीय तथा तृतीय चरण के सामान्य कार्यकाल के पश्चात इन्हें यान से पृथक कर दिया गया था। और फिर टर्मिनल acquires telemetry signal. जी हाँ, इसकी पुष्टि हो गई है। शिपबोर्न टर्मिनल से हमारे यान को ट्रैक कर लिया गया है। At present, ground trace and FPD are updated based on real-time data. अब हमारे ग्राफ को वास्तविक समय से दिखाया जा रहा है। यह वास्तविक डेटा है जो अब हम देख पा रहे हैं। Welcome back to the live coverage of PSLV C-57 Aditya L1 mission. So நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நிறைய தகவல்களை வந்து நம்ம பார்த்தோம். முக்கியமா வந்து அந்த launch pad at Satish Dhawan நமக்கு Space Center, Shar, Sriharikota. நிறைய முக்கியமா வந்து அந்த ISROல Stage of the launch vehicle have கூடவே இருந்து அந்த இதை உருவாக்குன பல நபர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நமக்கு ரொம்ப திரும்பவும் வந்து அந்த நான் விசிபிலிட்டி இடத்துல இருந்து திரும்ப விசிபிள் இடத்துக்கு வந்து திரும்ப வந்து ரீகனெக்ட் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து L1 பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 126 நாள் ஆகும். ஓகேவா, நமக்கு எந்த இடத்துல போய் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ
கிட்டத்தட்ட அந்த L1 இடத்துல போய் அது லான்ச் ஆகிறதுக்கு 124 கிட்டத்தட்ட 26 நாள் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ சரியான விதத்தில் அது போய் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த லைவ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இந்த லைவில் இணைந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இது முடிக்கலாம்னு நினைச்சேன், பட் ரொம்ப முக்கியமான ஒரு இது. 4th ஸ்டேஜ்ல வந்து இன்ஜின் பர்ன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல இன்ஜின் வந்து பர்ன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4th ஸ்டேஜ்ல வந்து இன்ஜின் பர்ன் வந்து இந்த இடத்துல பர்ன் ஆகிட்டு இருக்குது நமக்கு தெரியும். ஸோ 4th ஸ்டேஜ்ல இன்ஜின் பர்ன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. So 4th stage performance normal. Confirmed the second burn commencement for the PS4 stage. PS4th stage வந்து நார்மலா ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். 15 more minutes to go for the spacecraft injection. இன்னொரு 15 நிமிடங்கள்ல வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து சரியான படி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் கூட இந்த லைவில் இணைந்திருந்த உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டுக்காக எல்லாத்துக்காகவே என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திரும்பவும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து